தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதமா விநாயகர் பாடல் பாடுங்க. புஷ்பலதமா விநாயகர் பாடல் பாடுங்க. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வழி வளமுறையினை. திருச்சிற்றம்பலம். மங்கையர்க்கரசியம்மா நாலு துதி பாடுங்கம்மா. மங்கையர்க்கரசியம்மா. போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருபாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை சொன்ன 16 அமர்வு முடிந்து இன்று 17வது அமர்வு ஆரம்பம். அம்மா 20 நாளா வராதனால நின்றுடுச்சு. இன்னைக்கு மீண்டும் வந்து நமக்கு இறைவன் திருவிழால அம்மா வந்திருக்கிறாங்க. இன்று வகுப்பு ஆரம்பம். அம்மா நீங்க தொடரலாங்கம்மா. சிவாய நம. பாருங்களம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, ஆசிரியர் பிரானாகிய தெய்வ சிக்கிழா பெருமான் திருவடிகளை மனதில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்க அனலார் குருவரலும் திருவரலும் கூட்டுவிக்க, நம்ம இந்த குழுமத்தின் சார்பாக திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இடையில ஒரு 20 நாள் என்னால வகுப்பு எடுக்க முடியாத போயிடுது உடல்நிலை காரணமாக. அதனால நம்ம ராமேஸ்வரத்துல நிறுத்தின அந்த தொடர்ச்சியில இருந்து இன்றைக்கு வந்து தொடர்ந்து நம்ம பிள்ளை பெருமானோட வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம். ஆமாம் பொன் கூட்டகத்து சொல்லிலும் பைங்கிளியே, பாமாலையாழ் முறிய பானழிய பண்டருள் செய், மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியன் கோமாந்தன் புகழருகால் இன்புற நீ கூறாயே, கொச்சையர்க்கும் தன் புகழ்யான் இன்புற நீ கூறாயே. திருச்சிற்றம்பலம். விதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயல் புகழே திருஞான சம்பந்த பாதமலத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். இப்படி அவரோட திருவடிகளை, ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட திருவடிகளை தலைமையில் கொண்டு நம்ம தெய்வ சிக்கிழா பெருமானார் புராணத்தை தொடங்கினாங்க. உங்க திருவவதாரம் பண்ணு அப்புறம் ஞானப்பால் உண்டு தானம் பெற்று பல பல அற்புதங்கள் செய்து வளர்ந்து கொண்டு தலையாத்திரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள்ல மதுரையம்பதிக்கு போறாங்க. மதுரையம்பதியில போயிட்டு நம்மளோட சைவத்தை நிலைநாட்டிட்டு, அந்த சைவ நிலைநாட்டினதோட மட்டும் இல்லாம அங்க இருக்க பாண்டி பதிகள் அத்தனையும் தல யாத்திரை மேற்கொண்டு இருந்த
செய்திகள் எல்லாம் அருமையா நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதுல வந்து அந்த பாண்டி தல யாத்திரையில என்ன பண்றாங்கன்னாக்கா, திருவாடா ராமேஸ்வரம் வரைக்கும் வந்த வரைக்கும் நாம சென்ற வகுப்புல சிந்தித்திருந்தோம். அதாவது திருப்புத்தூர், பூவனம், சுழியல், காணப்பேர், குற்றாலம், குறும்பலா, திருநெல்வேலி இதெல்லாம் வணங்கிட்டு திரு ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த செய்தி வரைக்கும் நாம படிச்சிருந்தோம். அது செங்கன்மால் வழிபட்ட கோவில், அந்த சிவந்த கண்களை உடைய இந்த மால்னு சொல்லக்கூடிய திருமால் அவர் வழிபட்ட கோயில்ல வந்து வழிபாடு செய்யறாங்க. மலைவளர் காதலி அம்மையையும் அங்க இவர் செய்த அந்த அப்பசுவாமி அழக சொல்வார், கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் வென்று பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் திருராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நன்னெறி ஆகும் என்றே அப்படின்னு சொல்லிட்டு அப்பசுவாமி சொல்லுவார். அந்த திருமால் வந்து அன்பால செய்த கோயில், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய மலைவளர் கதிரி அம்மையுடன ராமேஸ்வரநாதரை வந்து அழகா வழிபாடு செய்துட்டு அங்கே இருக்கிறாங்க. அது வரைக்கும் நாம நிறைவுபடுத்தியிருந்தோம். 889 பாடல் வரைக்கும் நிறைவுபடுத்தியிருந்தோம். இன்னைக்கு வந்து 890 தொடர் எண்ல 2793வது பாடல். ஓரிரு எண்கள் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், பாட புஸ்தகத்துக்கு தகுந்த மாதிரி. அதுல நீங்க பாத்துக்கோங்க. அந்நகரில் அமர்ந்து, அந்நகர்னா ராமேஸ்வரத்துல அமர்ந்து, அங்கன் இனிது மேவி ஆழிப்புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திரு கோணமலை மகிழ்ந்த செங்கன் மழவடையா தம்மை போற்றி வணங்கி பாடி. அப்ப இங்க என்னன்னாக்கா, இங்கதான் இருக்காங்க. எங்கன்னா ராமேஸ்வரத்துலதான் இருக்காங்க. ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த இலங்கை, அதாவது சுத்தி வந்து தீவா இருக்க, சுத்திரும் தண்ணியா இருக்கக்கூடிய இந்த ஆழைப்புடை சூழ்ந்து கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒளிவுகள் நிறைந்த இந்த கோணமலைன்னு சொல்றது, கோணமாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கோணமலையில இருக்கக்கூடிய பெருமானாரை என்ன பண்றாங்கன்னா போற்றி வணங்கி பாடுறாங்க. ஏன்னா இப்போ இங்க பின்னாடி கூட பார்க்கலாம், காலத்தில இருந்துட்டு கைலாயம் இதெல்லாம் மத்த தலங்கள் எல்லாம் பாடுறாங்க, கேதாரம் இந்த தலங்கள் எல்லாம் பாடுறாங்க. அதுக்கு நம்மளோட தெய்வ சேக்கிழார் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வழக்கு அல்லாத இடங்கள்ல நம்மளோட ஞான பிள்ளையார் போகல, அதனால அவர் அங்க வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இலங்கைன்னு பார்த்தா தமிழ் வழக்கு இருக்கக்கூடிய இடம் தானே, அங்கேயே நம் பிள்ளை பெருமானார் போகல அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தாக்கா, பிள்ளை பெருமானாரும் நம்பிசுவாமி 2 பேருமே போகல. நம்ம பிள்ளை பெருமான அடியொற்றி நம்பிசுவாமியும் போகல. காரணம் என்னன்னாக்கா, அந்தணர்கள் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்கிறதால அவரு அந்த கடல் தாண்டி போக கிடையாது நம்மளோட பெருமானார். அதனால இங்க இருந்து திருக்கோணம், ஆனா இங்க இருந்து பாடினாங்கன்னு சொன்னாக்கா நம்ம அங்க போய் பார்த்தோம்னா நம்பவே முடியாது. அப்போ அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது, எப்படி எல்லாம் இருக்காரு சுவாமி. அப்ப இங்க இருந்துன்னா உடம்பால போகல, மனதால போயிருக்க கூடும், இல்லைன்னா சுவாமி அங்க இருக்க காட்சிகளை இவங்களுக்கு நேரடியா காட்டி இருக்க கூடும்ன்றதா நம்மளோட சிந்தனையில வரக்கூடிய எண்ணமா இருக்கு. ஆனா மண்ணு திருக்கோணமலை மகிழ்ந்த செங்கன் மழவடையா தம்மை போற்றி வணங்கி பாடி அப்படின்றாங்க. அப்படி பாடக்கூடிய பாடல் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது திருமுறையில 123வது பதிகம், 3ஆம் திருமுறையில 123வது பதிகம் புறநீர்மையில அமைந்த பாடல் இது. புறநீர்மையில அமைந்தது ராமேஸ்வரத்துக்கு 2 பாடினாங்க. அதுக்கப்புறம் 284வது பாடல் திருமுறை 3 123வது பதிகம் புறநீர்மையில் அமைந்த பாடல். திருச்சிற்றம்பலம். நிறை கழல்லரமும் சிலம்பொலி அலம்பும் நிமல நீரணி திருமேனி வரை கெழு மகளோன் மகமா புனர்ந்த வடிவினர் கொடியணி விடைய கரை கெழு சந்தும் காரகில் பிளவும் அலப்பரும் கனமணி வறண்டு குறைகடல் ஓதும் நித்திலம் கோழைக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. நிறைக்கழல் அரவும் அந்த என்னன்னா சுத்தீரி அந்த அந்த ஒளி ஒளித்தி கொண்டே இருக்குது. சுவாமி என்ன பண்றாருன்னா கழல் அரவம், கழல்ல வந்துட்டு கழலும் அணிந்திருக்காரு, அதுல பாம்பும் கால்லையும் ஒரு பாம்பு அணிந்திருக்காரு.
அந்த சிலம்பு வந்து எந்த நேரமும் ஒளி கொடுத்து கொண்டே இருக்குதாம். ஏன்னா அந்த சிலம்புன்றது என்னது, ஒளியின் வழியே வந்து சிவனை அடையணும்ன்றதுதான் நம்மளோட சித்தாந்தம் சொல்லுது. ஆனா சுவாமி எப்பயுமே ஒளித்து கொண்டே இருக்கிறாரு. எந்த நேரம் வேணா நம்ம என்ன பண்ணோம், அல்லும் பகலும் இரவும் பகலும் எப்பொழுதும் வணங்குவேன்னு அப்ப சுவாமி சொல்ற மாதிரி எந்த நேரமும் அடியார்கள் வணங்கி கொண்டே இருக்கக்கூடிய அந்த திருவடி சிலம்ப சுவாமி ஒளித்து கொண்டே இருக்கிறாரு. எத்தனை நேரமும் ஒழித்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளுக்கு கேட்கலன்னா நம்மளோட பக்தி, நம்ம சேரமான் பெருமானார் மாதிரி பக்தி வரும்போது நமக்கும் அது கேட்கும் இல்லைங்களா? அப்போ ஒளி அலம்பும் நிமலர் நீரணி திருமேனி, அவரோட திருமேனி எப்படி இருக்கான், எந்த நேரமும் திருநீர் அணிந்திருக்கக்கூடிய திருமேனி. வரைக்குழு மகள்னாக்கா மலைவள காதலி ஆகிய நம்மளோட அம்மைய வந்து ஒரு பாகமா புணர்ந்த வடிவினர். கொடியணி விடையர், அப்ப கொடியிலையும் விடைதான் இருக்கு, அவர் வர்றதும் ரிஷபம் தான். கரைக்கழு சந்தம், அது என்னன்னா அடிச்சிட்டு வருதான் அந்த சந்தனம் அகிலு இந்த மாதிரியான பலகைகள், அந்த விறகு கட்டைகள் இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து அதோட மட்டும் இல்லாம தங்கம் இல்லாம அடிச்சுட்டு வருதான் அந்த ஓதத்துல, அந்த கடல் ஓதத்துல வந்து முத்துக்கள் கொழுக்கிதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கோணமா மலை அமர்ந்தாரே அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகம் பாடக்கூடிய பாடல் 5வது பாடல். தாய் என்னும் நல்ல தலைவர் என்றடியா தம்மடி போற்றி செய்வார்கள். வாயினும் மனத்தும் மறுவி நின்றகலா மாண்பினர் கான் பல வேட நோயினும் பிணியும் தொழிலர்பால் நீக்கி நுழைதரு நூலின ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாயினும் நல்ல தலைவர், இதுதான் பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த தாயின் அந்த உடம்புக்கு நேரான நேரத்துக்கு இந்த பிறவிக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய அம்மாவை விட நல்ல தலைவர் அப்படின்னு அடியார்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாயினும் நல்ல தலைவர்னு அடியார்கள் உங்களோட திருவடியை போற்றி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி. அப்ப எங்க இருக்காரு சுவாமினாக்கா வாயினும் மனத்தினும். இப்ப என்ன, அதாவது தூவாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள்னு சொல்லுவார் நம்மளோட நம்பி சுவாமி. என்ன சொல்றாங்க, தூவாயா தொண்டு செய்வார், வாயால் என்ன தொண்டு செய்ய முடியும்? அப்ப திருப்பதிகங்கள் பாடுறதும் ஒரு தொண்டுன்றத சொல்றாரு திருவாரூர் பறவையல் மண்டல திருப்பதிகத்துல. தூவாயா அது மாதிரி வந்து ஓலை கொடுத்து நம்ம நம்பி சுவாமிய வழிய ஆட்கொண்டாரு நம்ம சுவாமி. அவரை என்ன செய்ய சொன்னாரு, என்ன தொண்டு செய்ய சொன்னார், என்ன தொண்டு செய்ய சொன்னார்? சொற்றம நமக்கும் நம்மை பாடுக, நம்மை பாடுக, நமக்கும் அன்பில் பெருகிய அர்ச்சனை பாட்டே ஆகும் சொற்றமையால் நம்மை பாடுகன்னாரு. என்ன தொண்டு வழிய வந்து சுவாமி கேட்டாரு. அப்ப அந்த வாயால பாடக்கூடிய தொண்டு, அதுவும் தேவாரம்ன்றது மிக 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 சிறந்தது சுவாமியை வழிபாடு செய்யறதுக்கு. அது சாமிக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி ரொம்ப சிறந்தது. ஏன்னு கேளுங்க, ஒரு முழம் பூ வாங்க போனா இன்னைக்கு 100 ரூபாய் விக்குது. 100 ரூபாய் கொடுத்து நம்மளால பூ வாங்க முடியுமான்னு தெரியாது. அந்த பூவை கூட அவன் எங்க கொண்டு வரான், அங்க போட்டு இங்க போட்டு அப்படி மிதிச்சு துவைச்சு அதை கொண்டு வரான். ஒரு புடவை எடுக்கணும்னாலும் கூட ஒரு பணம் வேணும். ஆனா நம்மளுக்கு அப்படி அது எத்தனைதான் கொண்டு போய் 10,000 ரூபாய் புடவை கொண்டு கொடுத்தாலும் ஒரு தடவை கட்டினா அது நிர்மாலம் ஆயிடுது. ஆனா ஒரு 1000 ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டாலும் அது நிர்மாலயம் ஆயிடுது. ஆனா பாட்டுன்றது அப்படி கிடையாது. பாடல் என்னது, அதுக்கு நிர்மாலயம் கிடையாது. தோடுடைய செவியன் மாத்திரமே நம்ம கத்துக்கிட்டு இருந்தா கூட போதும். அத அவங்க பாடலாம், யாரெல்லாம் பாடலாம், அந்த மங்கையம்மா இருக்காங்க, ராஜியம்மா இருக்காங்க, உஷாம்மா இருக்காங்க, எல்லாரும் உலகநாயகம். ஏன் அவங்க, ஏன் இவங்க பாடினாங்க அவங்க நான் பாடக்கூடாது? ஏங்க நீங்க போட்ட பூவை நான் போடக்கூடாதுன்னா, நீங்க பாடின பாட்டை நான் எப்படி பாடுறதுன்னு கிடையாது. எல்லாரும் இந்த ஒரு பாட்டை இந்த சபையில இப்ப 25 பேர் இருக்கும், 25 பேரும் இந்த பாட்டை பாடலாம், சேர்ந்து பாடலாம், தனியா பாடலாம், இஷ்டத்துக்கு பாடலாம். ராகத்தோட கோழை மிடராக கொள்ளினும் கொன்மான் எம் ஈசன். தெரிஞ்ச ஒரு நல்லா பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உஷாமா இருக்காங்க, அற்புதமா பாடுறாங்க. அதுக்காக நான் கோச்சிட்டு எனக்கு பாட்டே வராது நான் எப்படி சாமிக்கு பாடணும்னு யோசிக்க வேண்டாம். எனக்கு என்ன வருதோ தத்து பித்துனாலும், ஏன்னா மழலைய வந்து எப்படி அம்மா அப்பா தன் குழந்தை என்ன பேசினாலும் ரசிப்பாங்களோ அது மாதிரி சுவாமி நம்ம என்ன எப்படி பாடினாலும் அதை ஏத்துப்பார். எவ்வளவு என்ன சொல்றது, ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ரூல்ஸ்ல எவ்வளவு ரிலாக்ஸேஷன் பாருங்க நம்மளுக்கு.
அதான் வாயினும் மனத்தும் மறுவினின்று அகலாம். இந்த மனப்பாடம் பண்ணி சுவாமி கிட்ட சொல்லிக்கிட்டே போறதை காட்டிலும் அதை நம்ம உணரும் பொழுது இன்னும் சுவாமி கிட்ட நெருக்கமா போக முடியும். அதனாலதான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் நான். வாயிலும் மனத்திலும் மறுவின் என்ற அப்போ சுவாமி நம்ம முந்த நாள்லாம் பார்த்தோம், சிந்தையின் என்று அகலாத பெருமானார் நினைந்தேன் நினைதலுமே என் மனதை புகுந்தாய் அப்படின்றார். அப்ப நினைச்ச மாத்திரத்துல சொல்ற மாத்திரத்துல என்ன பண்றார், மனசுல புகுந்ததோட விட்டாம மறுவினின்று அகலாம் அன்பிலர். நம்மளே மறந்தாழ் ஒழிய அவர் போக மாட்டார். நம்ம தான் அவரை மறந்துடுறோம் ஒழிய சுவாமி எங்கேயுமே போக மாட்டார். அதெல்லாம் மாண்பினன்கார் பல வேடர். அப்ப நம்ம திருவாசகத்துல சொல்லுவார் இல்லையா, காட்டில் வேடன், கடலில் வளைவான, நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு வேடத்துல வர்றார் சாமி. அவ்வளவே நம்ம பெரிய புராணமே தொடர்ந்து சிந்தித்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரல. கண்ணப்பருக்கு வேற மாதிரி வந்தார், நம்மளோட குங்குளிய கலையநாயனாருக்கு வேற மாதிரி வர, நம்பிசாமியை ஆட்கொள்ளும் போது ஒரு வயதான மொய்த்துவலர் பேரழகு மூத்த வடிவையன் அவ்வளவு அழக வர, திருவடி தீட்சைக்கு வேற மாதிரி வர. அப்ப இந்த மாதிரி பல பல வேடங்கள்ல வர. அதான் அது எல்லாம் வேடம் தான், சுவாமி ஒருத்தர் தான், இதெல்லாம் வேடம் கொண்டு வர. அப்படி இருக்கக்கூடியவர் நோயிலும் பிணியும் தொழிலார்பால் நீக்கி. நாம தான் நோயிலும் பிணியிலும். அப்ப நம்ம என்ன ஏமா நம்ம எல்லாம் நோயில இருக்கோம்னா, பிறவின்றதே ஒரு பெரிய நோய் தானே. அதுக்கு மேல ஒரு நோய் என்ன, இப்ப இது வர்றதெல்லாம் பெரிய நோய் இல்லையே, இது பிறவின்றதே பெரிய நோய். அந்த நோயிலும் பிணியிலும் தொழிலும், பிணின்றது இந்த பிறவில உடம்புக்கு வரக்கூடியதெல்லாம் பிணின்னு சொல்றது. தொழிலர்பா இதே வேலையா இருக்குது. காலு வலி நேத்து எல்லாம் என்ன, நேத்து கால் வலி போச்சுப்பா, இன்னைக்கு பல்லு வலி வந்திருக்குதுப்பா. அப்ப நாளைக்கு கேட்டா அந்த பல்லு வலிய கூட தேவலாம் போல, இன்னைக்கு காது வலிக்குது பாரு. அப்ப இதே தொழிலரா இருக்கும் இல்லையா சிலர். அந்த மாதிரி அவங்களெல்லாம் நீக்கி நுழைதரு நூனினர். அவங்களெல்லாம் அவரோட திருவடிக்கு நுழைதரக்கூடிய பெருமானார். ஞாலம் அந்த அந்த கோயிலும் சுனை. நீங்க போனீங்கன்னா எப்பயும் பாத்தீங்கன்னா இந்த சுனை இருக்கு. என்னன்னா 7 விதமான சுனை இருக்கு. ஒண்ணுத்துல நல்ல வெது வெதுன்னு தண்ணி வருது, ஒன்னு கொஞ்சம் சூடா தண்ணி வருது, நல்ல கொதிக்க கொதிக்க தண்ணி வருது, அதை விட கொதிக்க கொதிக்க கிட்ட போனாலே ஆகும். இந்த மாதிரி எல்லாம் இலங்கை மன்னனான ராவணன் அவங்க அம்மாவுக்காக உண்டாக்குன சுனையா இது. 7 வகையான தண்ணீர் வருது, ஒருத்தல குளிர்ந்த நீரும் வருது. இந்த தண்ணி எல்லாம் இன்னுமே அப்படியே ஒரு கிட்டக்க போனா பொதுக்கு பொதுக்கு நம்ம நம்ம எப்படி குளிக்கிறதுக்கு வெந்நீர் சுட வச்சா பாயில் ஆகுங்க, அது மாதிரி எல்லாம் தண்ணி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் சுனைய அவங்க அம்மாவுக்காக அவர் உண்டாக்கி கொடுத்திருக்காரு. அந்த சுனைகள் இன்னுமே அங்க இருக்கு. கடல் அப்புறம் இந்த அந்த நிறைய பேர் போயிருக்க கூடும், போயில்லாதவங்களை அந்த நேர்ல சென்று தரிசிக்காதவங்களுக்கு அதை சொல்றேன் நானு. ஒரு ஒரு மலை மேல நின்று சாமியை பார்த்தா கீழே பச்சை பசேன்னு தானே இருக்கும். எப்பயுமே நம்ம அப்படிதானே. இப்ப ஐயர் மலை இருக்கு, சிராப்பள்ளி மலையில எல்லாம் ஏறி நின்று பாத்தீங்கன்னாக்கா சுத்தியும் பில்டிங் தான் இருக்கும். ஆனா அங்க கோணமா மலையில ஏறி நின்று பார்த்தா சுத்தியும் கடல் இருக்கும். கடல் நடுவுல ஒரு மலை முளைச்சு அந்த மலை மேல சுவாமி இருக்கிற மாதிரியா ரொம்ப அந்த கடலுடன் சூழ்ந்தன்றது. இதை எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னாக்கா, பெருமானார் இங்க இருந்து பாடுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க இருக்க பெருமானார் எப்படி இருக்காரு, இவரோட திருமேனி எப்படி இருக்கு, அந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு, அத்தனையும் ரொம்ப அழகா இந்த கோணமாமலைன்ற அந்த பதிகத்துல சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாங்க. கோணமாமலை அப்ப சொல்றாங்க, குற்றமில்லாதார் குறை கடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரை கட்டுணர் கேள்வி தாழிய பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன் ஊட்ட செந்தமிழார் மாலையீரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோ சுற்றமும் ஆகி தொல்வினையடையா தோன்றுவானிடை பொழிந்தே. ரொம்ப அழகா சொல்ற. கற்றுணர் கேள்வி காழியர் ஞானம். இத பாடினவர் யாருன்னா முழுது ஓதாதே எல்லாத்தையும் உணர்ந்த பெருமானார், ஓதாது அனைத்தையும் உணர்ந்த பெருமானார். அப்பேற்பட்ட ஞான பிள்ளையார் பாடின இந்த பாட்டை யாராவது சொல்றாங்க, உரைப்பவர்னா சொல்றாங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்பவர் உயர்ந்தோம். யாரும் சொல்றாங்க, ரைட்டு, சொல்றவங்கதான் உயர்ந்தவங்கன்னு எல்லாம் நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்லையா. இந்த பதிகத்தை யாரு சொல்றாங்களோ அதை கேக்குறாங்க பாருங்களா. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு 25-26 பேர் இருந்து நம்ம சாமியை சிந்திச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு மட்டும் பலன்னா இல்லவே இல்லை. நம்மளோட சொந்தக்காரங்க யாரோ ஒரு அமெரிக்காவுல இருப்பாங்க, அட்லாண்டாவுல இருப்பாங்க, அண்டார்டிகாவுல இருப்பாங்க, இல்லைன்னா மதுரையில தேனியில எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க. அத்தனை பேருக்குமே இந்த பலன் போய் சேருமாமா, இந்த நல் பலன் அப்படின்ற.
உற்ற செந்தமிழால் மாலை ஈரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோ சுற்றமும் ஆயி. அவங்க சுற்றத்துக்கும் இந்த பலன் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா நல்ல உயர்ந்த சுற்றமா இருந்து தொல்வினை அடையாவே அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுவர் வானிடை பொழிந்தே. அப்போ பின்னாடி இத்தனை வாழ்நாள்ல இருந்து நம்ம சிவலோகத்துல இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மாதுமை அம்மையுடனாய கோணேஸ்வரரை இப்படியெல்லாம் நம்மளோட பெருமானார் ராமேஸ்வரத்துல இருந்து நம்மளோட பிள்ளை பெருமானார் பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த வலம் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்மளோட ஞான பிள்ளையாருக்கு ஒரு அழகான திருமேனி வச்சிருக்காங்க. திருமேனினா கல் திருமேனி இல்ல, நம்ம சுதை திருமேனின்னு சொல்லுவோம்ல, சிமெண்ட்ல செய்யறோம் இல்ல சுண்ணம். அந்த சுதை திருமேனி எப்படி இருக்கும்னா அந்த வாசல் கிட்ட வர மாதிரி ஒரு காலை அப்படி எடுத்து இப்படி வச்சிருக்கிற மாதிரி இருப்பாங்க. கையில தாளம் இருக்கும். அதாவது இப்படி நீங்க ஒரு வேளை கோயிலுள்ள இருந்து இப்படி நிமிர்ந்து பாத்துட்டீங்கன்னா டக்குன்னு விழுந்து வணங்கிடுவோம் நம்ம தரையில. ஏன்னா நிஜமாவே ஞான பிள்ளையார் கோயிலுக்குள்ள வர்றத பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அவ்வளவு அற்புதமா ஒரு ஒரு திருமேனி அங்க வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா. அப்புறம் ராமணேஸ்வரனுக்கு அப்புறம் பார்க்கடலை கடந்தது நிறைய திருமேனி நிறைய சுதை சிற்பங்கள் வைத்திருக்காங்க. அழகா இருந்தாலும் கூட இந்த வாசல் கிட்டக்க நம்ம பிள்ளை பெருமானார் அது அந்த வயசு கிட்டத்தட்ட அந்த 14 வயசு இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி இனி பூம்பாவையெல்லாம் எழுப்பிட்டு 16 வயதுல திருமணம் செய்துக்க போறாங்க. அப்பனா அந்த சமயத்துல ஒரு 13 14 வயது அவங்களுக்கு இருக்கும்ன்றது நம்மளோட கணக்குப்படி இருக்கு. அந்த வயது அந்த 14 வயதுல இருக்கிற மாதிரி அந்த பட்டெல்லாம் உடுத்தி அந்த தாளத்தை அப்படியே இது பண்ணி ரொம்ப அழகா இருப்பாங்க பெருமானார். அப்படியே நிஜமா நேர்ல பார்த்த மாதிரியே இருப்பாங்க. எனக்கு இப்ப நினைக்கும் போது அப்படியே சிலிர்க்குது அந்த பார்த்த அந்த காட்சி. அப்படி வந்து கோணேஸ்வரத்தை பாடுறாங்க, பாடினாங்க. அடுத்து என்னன்னு அங்க பெரிய புராணத்துல என்ன பாடுறாங்கன்னு பார்க்கலாம். கோணமாமலை மகிழ்ந்த செங்கன் மழைவடையார் பணிந்துட்டு சென்னிமதி புனைமாட மாதோட்டத்தில் திருக்கேதீச்சுரத்து அண்ணல் செய்யபாதம் உன்னிமிக பணிந்தேத்து அன்பரோடும் உளவாத கிழிப்பெற்றார் உபவகை உற்றார். அடுத்தது என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த கேதீச்சுரத்து பாடுறாங்களா, கேதீச்சுரத்து அண்ணலோட திருவடியை பாடுறாங்களா. பாடிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த பெருமானோட உன்னிமிக நினைந்து உன்னி உன்னி இருப்பேனுக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு கூட யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க. உன்னினாக்கா என்னன்னாக்கா அப்படி நினைந்து 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 இருக்கிறது தான் உன்னி இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இந்த மாதோட்டம்ன்றது வந்து இப்பயும் மாதோட்டம்னு தான் சொல்றாங்க. அங்க ஒரு இப்ப யாழ்ப்பாணம்னு சொல்றாங்கம்மா. மாதோட்டம் தான் யாழ்ப்பாணம். இதுல வந்து ஒரு இவரு கேதீச்சரம்னு நம்ம சொல்றோம், மாதோட்ட கேதீச்சரம் சொல்றோம். மாதோட்டம்ன்றது ஊரு, கேதீச்சரம்ன்றது அந்த கோயிலோட பேரு. நம்ம எப்படி திருவாரூர் ஆனா பூங்கோயில் சொல்றோம் இல்லைங்களா, அத கேதீச்சரம்ன்றது கோயிலோட பேரு. நம்ம நம்ம நம்பி சுவாமியோட பாலாவின் கரைமேல் அப்படின்ட்டு ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்துட்டு மாது வட்டாபுரம் ஒருத்தர் வந்து இங்க இந்த தலத்துல இருந்தாராம். அதான் மாதுவட்டாபுரம்ன்றது மாதோட்டாபுரம்னு மருவி வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஈழ நாட்டு தலத்துல இது 2வது தலமா இருக்குது. இங்க வந்துட்டு என்னன்னாக்கா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எப்படின்னாக்கா நம்மளோட கைலாயத்துல இருக்கும் பொழுது வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் 2த்துக்கும் சண்டை வந்துருச்சு. யார் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்த உடனே அப்ப அவங்க என்ன போட்டி வச்சுக்கிறாங்கனாக்கா இந்த நம்மளோட மேருமலை இருக்கு இல்லையா, அந்த மேருமலைய வந்து யாரு நான் ஆதிசேஷன் சொல்லுது நான் கெட்டியா புடிச்சுப்பேன், இந்த மாதோட்ட மலைய இது மன்னிக்கணும் இந்த மேருமலைய உன்னால அடித்து விரட்ட முடிஞ்சுதுன்னா நீ வந்து பெரியவன், இத நான் அடிக்க முடியாத தடுத்துட்டுனா நான் பெரியவன் அப்படின்னு அவங்க 2 பேரும் பந்தயம் வச்சுக்கிறாங்க. பந்தயம் வச்சுட்டு ஆதிசேஷன் என்ன பண்ணுதான் அந்த மலையை நல்லா கெட்டியா இருக்க புடிச்சுக்குதான். அந்த வாயு வந்து ரொம்ப வேகமா தன்னோட காத்தால அடிக்கும் பொழுது அந்த ஆதிசேஷன் புடிச்சதையும் தாண்டி நம்மளோட கைலாயத்துல இருக்க அந்த மேருமலை என்ன ஆகுதுனாக்கா கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளா வருது. அந்த துண்டுகள் வந்து விழுந்ததுதான் வந்து ஒண்ணு நம்மளோட திருச்சிராமலை, ஒண்ணு வந்து அது நம்மளோட காலத்தி. அதனாலதான் காலத்தி பாதை கைலை பாதைன்னு சொல்றோம். காலத்தி ஒண்ணு, திருச்சிராமலை ஒண்ணு, இன்னொன்னு வந்து இந்த கோணமாமலைன்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் இந்த கோணமாமலைய வந்து தட்சிண கைலாயம் எப்படி நம்ம திருச்சிராப்பள்ளியும் காலத்தையும் சொல்றோமோ அதே மாதிரி இதுக்கு தட்சிண கைலாயம் அப்படின்னும்
ஒரு பேர் உண்டு. இந்த கைலாயத்தோட மலைதான் இங்க வந்து விழுந்தது அப்படின்றது ஒரு பழைய ஆதிசேஷன் பிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த இந்த மலையை இப்படி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்க மாதுவட்ட நகருக்கு போனீங்கன்னாக்கா போகணும் 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 கிட்டத்தட்ட கடலுக்கு கிட்டக்க ரொம்ப போகணும். அந்த இடம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் மாதிரிதான் இருக்கு. ஒரு வத்தைப்பட்டி வாங்கணும்னா கூட 3 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவ்வளவு சிதிலமா இருந்தாலும் கூட படையெடுப்பு, கடல் அரிப்பு இந்த மாதிரி எல்லாம் அந்த கோயிலை வந்து பல தடவை வந்து அழிந்துபட்ட போன நிலைக்கு போனாலும் கூட அங்க இருக்கவங்க இவ்வளவு சிரமமா பட்டு திரும்ப 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 கோயிலை எடுத்து கட்டிட்டே இருந்தாங்க. நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கூட கோயில் கட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் ஆச்சு. அநேகமா ஒரு 6 வருஷம் இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி எதுக்கு இதை சொல்றோம்னாக்கா அவங்க அந்த ஒரு கோயிலா இருந்தாலும் அதை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்கன்றத நம்ம மனதுல பதியணும் அப்படின்னு நமக்கு இருக்கு. 276 தலங்கள்ல எவ்வளவு தலங்கள் நம்ம ஊர்லயே இருக்கு. ஆனா நம்ம எதுவுமே செய்யறதுல அவங்க அந்த 2 தலம் ஒரு தலமா இருந்தாலும் அதை அவ்வளவு அழகா எடுத்து பாதுகாத்து வைக்கிறாங்க. அங்க இருக்க இலங்கை தமிழர்கள்ன்றத நம்ம இந்த இடத்துல சந்தோஷமா சொல்ல விருப்பப்படுறோம். அடுத்து கேதீச்சரத்துல 2ஆம் திருமுறையில 107வது பதிகம். 2ஆம் திருமுறையில 107வது பதிகம் நட்டராகம். விருது குன்றமாமேருவில் நானரவா அனலரி அம்பா பொருது மூலையில் செற்றவன் பாற்றி நின்று உரைப்பதி என்னாலும் கருதுகின்றவோ கடைகடல் கடி கமழ் பொழிலணி மாதோட்டம் கருத நின்றகே நீச்சரம் கை தொழ கடுவினை அடையாவே அப்படின்னு அழகா சொல்றாங்க. விருது குன்ற மாமேரும் அந்த இப்ப சொன்னோம் இல்லைங்களா, அந்த மலையே இங்க வந்தது அப்படின்னு. அந்த மாதிரி இத ஆரம்பிக்கும் போதும் மலையை அந்த சுவாமி முப்புறத்தை எரித்ததே அதுவும் இந்த மலை மேருவே வில்லா எடுத்து அந்த அரவுன்னு சொல்லக்கூடிய பாம்பை வாசுகிய வந்து அரவா கோத்து எரியில எடுத்த பொருது மூயல் செற்றவன் அப்படி இருக்கக்கூடிய முப்புறத்தை எடுத்த பெருமானார் இருக்கக்கூடிய இடம். ஏனங்கம்மா? திருவடி வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம். பொருது மூயல் செற்றவன் பற்றி என்று உரைப்பது என்னாலும் அங்க இருக்கக்கூடிய பெருமானார் இருக்கக்கூடிய இடம் எதுனாக்கா இந்த மாதோட்டம். அந்த மாதோட்டத்தை கை தொழுதாலே நம்மளோட கடுவினை எல்லாம் போயிடுன்றாங்க. நம்மளுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா, கை தொழக்கூடாதுதான். அதனால கை தொழுதாலே நம்ம அதுக்கு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. மாடலாம் மன முரசன கடலினது ஒளிகவர் மாதோட்டத்தில் ஆடல் ஏறுடை அண்ணன் கேதீச்சரத்து அடிகளையணி காளே நாடுலார் கீரை ஞான சம்பந்தன் சொல் நவென்றெழு பாமாலை பாடலாயின பாடமென்பதற்கால் பரகதி பெறலாமே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த கௌரி அம்மையுடனாய் கேதீச்சுரச்சு பெருமானார இதெல்லாம் பாடுங்க. மாடெல்லாம் மனமுரசு அந்த அழகு பாருங்களேன். கடல் அலைகள் இருக்கு, சத்தமா இருக்குன்னு சொல்லல, அது எப்படி இருக்குதான் மனமுரசு மாதிரி இருக்கான். எந்த நேரமும் சுவாமி நித்தமனான பெருமானார் இல்லைங்களா, அதனால இந்த கடல் வந்து மனமுரசு கொட்டிட்டே இருக்கு போல. ரொம்ப அழகு இல்லைங்க. மாடெல்லாம் பக்கத்துல மணல் முரசு மாதிரி கடல்னு அது சத்தம் இருந்துட்டே இருக்கு. ஆடல் ஏறுடைய அண்ணன், ஆடல் என்ன ஆடல் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ரிஷபத்துல ஏறி வரக்கூடிய நம்மளோட அண்ணல்னா தலைவர் ஆகிய கேதீச்சரத்து அடிகளை இந்த நம்மளோட நமக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரோட வந்து சொல்ல வந்து பாமாலை இதுவே மாலைன்ட்டார். பூ கிடைக்கலன்னு கவலையே படாதீங்க, இதே மாலையை போட்டுருங்கோ அப்படின்ட்டார். பாடலாயின பாடமின் பக்தர்கள், பாடுறவங்களுக்கு எல்லாம் பக்தர்னு ஒரு தலைப்பு ஒரு பட்டம் வேற கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அதோட அடிஷனல் என்ன அது பரகதியும் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க நம்ம சாமி. திருக்கேதீச்சரத்துக்கு உண்டானது. ஆனா பாடின இடம் எதுனாக்கா ராமேஸ்வரம் இதுல பாடினாங்க அப்படின்றது தெரியுது. இதே மாதிரிதான் நம்மளோட நம்பி சுவாமியும் பாடுறாங்க. அப்பதியை தொழுது வடதிசை மேல், அப்பதின்றது இந்த இடத்துல எது ராமேஸ்வரத்தை தொழுது வடதிசை மேல் செல்வார். இது வரைக்கும் கீழே போயிட்டு இருந்தாங்க, இப்ப மேல் பக்கம் வடதிசை பக்கம் வராங்க. அங்கை அனல் தரித்தபினான் அமரும் கோயில் புக்கிரஞ்சி பலபதியும் தொழுது போற்றி புணரி பொருது அலைக்கரைவாள் ஒழிய போந்த. புணரின்னா கடல்னு அர்த்தம்.
இப்போ இந்த இந்த வட திசையில வராங்க. வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அங்கையில அனலேந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாத்துலயும் வழிபாடு செய்துட்டு புனதி பொருது அப்ப கடல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரமா ஈசிஆர் ரோடுன்னு இப்ப நம்ம சொல்றோங்களே, நம்ம சாமி தான் முதல்ல ஈசிஆர்ல வந்தாங்க. அதுதான் நம்ம பின்னாடி அதை இங்கிலீஷ்ல ஈசிஆர்னு போயிட்டோம். இது அதுதான் அழகா சொல்றாரு. புணரி பொருது அலைக்கரை. ஈசிஆருக்கு தமிழ் வார்த்தை என்ன? புணரி பொருது அலைக்கரை. அதுதான் இது ஒழிய போந்து செப்பரிய புகழ் திரு ஆடானை சேர்ந்து செந்தமிழ் மாலைகள் சாத்தி அப்படின்றாங்க. இப்ப திரு ஆடானைன்ற தலத்துக்கு வராங்க. அங்கேயும் நட்டராகத்துல ரொம்ப சின்னதா இருக்கும் பாடல். திரு ஆடானைன்றதுக்கு 2ஆம் திருமுறையில 112வது பதிகம். திரு ஆடானை, ஆடும் ஆணையும் வழிபாடு செய்த தலம், அதனால திரு ஆடானைன்னு பேரு. ஆடும் ஆணையும் வழிபாடு செய்ததுதான், ரெண்டும் சேர்ந்து வழிபாடு செய்தது அப்படின்னுவாங்க திரு ஆடானை. திருவாடானை சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்களா. ஆடானை ஆதியான் உரையும் திருவாடானை போற்றுவாரை வினை வாதியா அவர்களுக்கு பழவினையும் நோயும் பிணியும் மாறுன்ற அந்த அர்த்தத்தை வச்சு சொல்றாங்க. பாண்டி நாட்டு பதிகள்ல 9வது தலமா இருக்கிறது. ஆட்டுத்தலையும் யானை உடலுமாக சபிக்கப்பெற்ற பிருகு முனிவர். ஒரு தடவை பிருகு முனிவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த போகும்போது அவரை விஸ்வாமித்திரர் சபிச்சிடுறாரு. அந்த அவரு ஆட்டுத்தலையும் யானை உடலுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜகஜபுரம், அஜம்னா ஆடு, கஜம்னா யானை, அஜகஜபுரம்னு இந்த இடத்துக்கு பேரு. அதனால அந்த ஆடானைன்றதுக்கு அதான் அத சொல்லுவாங்க. ஆட்டு தலையோடையும் யானை உடலையும் பிருகுமா முனிவர் இங்க அந்த வழிபாடு செய்து திருவாசர்டேந்து பெற்ற சாபத்தை நீங்கின இடம். அதனால இத அஜகஜபுரம்னு இந்த இடத்துக்கு ஒரு பேர் உண்டு. இந்த கோயில்ல நீலமணி சிவலிங்கமா தாவித்து சூரியன் வழிபட்டானா சுவாமிக்கு. அதனால ஆதி ரத்தினேஸ்வரர்னு ஒரு பேரு உண்டு. ஆடானை பெருமானார்னு சொல்றோம் ஆடானைன்றதால இவர் வழிபட்டதால. ஆனாலும் அந்த சூரியன் ரத்தினத்தால நீலமணியால வழிபாடு செய்ததால அந்த ஆதி ரத்தினேஸ்வரர்னு அவருக்கு பேரு. ஆடானை நாதர்ன்றது அவரோட பேரு. சுவாமி அம்பாளோட திருநாமம் ரொம்ப அழகா இருக்கு. அம்பாயிர வள்ளி அப்படின்னு அம்பாளோட திருநாமம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம். நம்மளோட பெருமானாரோட பதிகம் மட்டுமே பெற்றது. இது ரொம்ப அழகா இருக்கும். ஆதியான் உரை திருவாடானை போற்றுவாரை வினை வாதியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நகரையே மலர் தூவி வழிபடுங்க. அப்படி எப்படி ஆரூர சொல்லுவார்ல, பக்தி மலத்தூவ ஆரூர பக்தி மலத்தூவ முக்தி ஆகுமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி இந்த நகரையே வழிபாடு செய்தாலே நம்மளோட வினைகள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலா இந்த பாடல் இருக்கு. 2ஆம் திருமுறையில 112வது பதிகம். மாதோர் கூறுகந்தேரது ஏறிய ஆதியான் உரையாடானை போதினான் புனைந்து வாதமை வாதியா வினை மாயுமே. நீங்க எல்லா பாட்டுலயும் பாருங்க, பூவால வழிபடணும்ன்றத ரொம்ப சொல்லுவாங்க. பூதுன்னா பூ. அடுத்து தூடுலாம் மலர்னா அழகிய இதழ்கள் கொண்ட மலர் 2வது பாடல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தன் கையால் தொழுவார், வண்ணமா மலர் தூவி தொழ, அப்புறம் கையணி மலரால் வணங்கிட, தேனணி மலர் சேர்த்த, அப்புறம் நலங்கொள் மாமலர் தூவி, அப்ப கந்தமா மலர் தூவி அப்படின்னு சொல்லிட்டு தூய மாமலர் தூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்லையும் மலர் தூவி சுவாமியை வணங்குங்க அப்படின்றாரு. இத்தனை தூரம் சொல்றாங்க, மலர் தூவி வணங்கணும் வணங்கணும் வணங்கணும்னு சொல்றாங்க. ஆனாலும் அதையும் மீறி என்ன சொல்றாங்க, ரூல்ன்றது மலர் தூவி வணங்கணும். அதுல ரூல்ல எக்ஸெப்ஷன் என்னது, மலர் இல்லைனாலும் பரவாயில்ல, மாலை இல்லைன்னா பாமாலை போட்டு வணங்குங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. வீடினார் மலி வெங்கடத்து நின்று ஆடலான் உரையாடானை நாடி ஞானசம் பந்தன் செந்தமிழ்
பாட நோய் பிணி பாருமே அப்படின்னு சொல்லிட்டு இத பாடினாக்க நம்மளோட பிணி எல்லாம் பாரும் போயிடும் அப்படின்றாங்க. அம்பாயிரவள்ளி முடனாய ஆடானைநாதரை இப்படியெல்லாம் சுவாமி வந்து வழிபாடு செய்யறாங்க. ஆடானைக்கு அப்புறம் என்ன வராங்க, திருப்புணவாயில் வராங்க. இந்த திருப்புணவாயில் வந்து ரொம்ப அழகான இந்த பாண்டி நாட்டு பாடல் பெற்ற பதில 7வது தலம் இந்த திருப்புணவாயில்னு சொல்லக்கூடிய தலம். இதுக்கு வந்து பழம்பதின்னு ஒரு பேர் உண்டு. நமக்கு ஒரு பழம்பதி இருக்குல்ல சோழ நாட்டுல, எது? விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் பழம்பதின்னு. நம்ம சைடு பழம்பதி எதுனாக்கா விருதாச்சலம். அதனால விருத்தன்னாக்கா பழமையானவர்னு அர்த்தம். சுவாமி அங்க பழமையானவரா இருக்கிறாரு. அதனால அவருக்கு பழம்பதிநாதர்னு பேர் உண்டு. விருத்தாகிரீஸ்வரர் உண்டு, விருத்தாச்சல ஈஸ்வரர்னு சொல்லி அதெல்லாம் வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு பழமையான பதி எதுனாக்கா இந்த திருப்புணவாயில். இதுக்கு விருத்தபுரினும் இதுக்கும் ஒரு பெயர் உண்டு. நம்மளோட நம்பிசாமியே சொல்லுவாங்க, பக்தர்தாம் பலர் பாடி நின்றாடும் பழம்பதி அப்படின்னு நம்பிசாமி சொல்லுவாங்க. இந்த பாண்டி நாட்டுல மொத்தம் 14 தலங்கள் இல்லைங்களா? அந்த 14 தலங்கள்ல இது ஒரு தலம். அப்ப இதை விட்டுட்டு மீதி இருக்க 13 தலங்கள் அதோட மூர்த்திகளும் இந்த பழம்பதியில இந்த புனவாயில இருக்கிறதால நம்ம இந்த புனவாயில் போய் வழிபாடு செய்தா பாண்டி நாட்டு தலங்களான 14 பதிகளையும் வழிபாடு செய்த அந்த பலன் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. அதனால பாண்டி நாடே பழம்பதி ஆகும்னு சொல்ற மாதிரி இங்க வந்து ரொம்ப அழகான தலம் இந்த தலம். மூலலிங்க ஆவுடையாரும் பெரிய அளவுல அங்க இருக்க அவரு போயிட்டு வந்தவங்களா சொன்னாங்க. அங்க இருக்க அந்த பூசகர் சொன்னாராம், நீங்க திருச்சிராப்பள்ளியா, உங்க சாமியை விட எங்க சாமி ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். பெரும்பாலும் தாலிமான சுவாமி ரொம்ப பெரிய திருமூர்த்தமா இருப்பாரு இல்லைங்களா? அப்ப அவ்வளவு பெரியவரா இருப்பாராமா. நானும் இன்னும் போகல, எனக்கு சுவாமியோட திருவுருள் இன்னும் கிடைக்கல, போகணும் சீக்கிரமே. அப்போ அந்த அவரு சொன்னாருன்னு வந்து சொன்னாங்க, நீங்க திருச்சிராப்பள்ளியா, உங்க சாமியோட எங்க சாமி பெருசு அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி பெரிய பெரிய பெரும் 30 முழம் வேணுமா சுவாமிக்கு சுற்றி ஒரு வஸ்திரம் அமைக்கணும்னாக்கா 30 முழம் வஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெரிய சுவாமியா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மியும் பிரம்மனும் பூசித்த தலம் அது வந்து இருக்குது. அம்மை வந்து கருணை நாயகி. அவங்களுக்கு பேர் என்ன கருணை நாயகின்னு வைக்குமா? இயல்பாவே அவங்க கருணை நாயகி தானே. ஆனா இங்க பேரா வச்சுட்டு இருக்க சுவாமி வந்து பழம்பதிநாதர். நம்மளோட பிள்ளையார் பதிகம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. தீர்த்தம் வந்து லக்ஷ்மியும் பிரம்மனும் வழிபட்டதால லக்ஷ்மி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் புண்டரீக மலர் பொய்கை சூழ்ந்த புனவாயில்னு நம்மளோட தேவாரத்திலே நம்ம சாமி சொல்றாங்க. அந்த இது ரொம்ப அழகான தலம், போய் பார்க்கணும். நானும் கூட இன்னும் பார்க்கல, சுவாமி திருவருள் கூட்டு வைக்கணும். இது அவங்க எல்லாரோட ஆசையாலும் போயிட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 3ஆம் திருமுறையில 11வது பதிகமா இருக்கக்கூடியது காந்தார பஞ்சமம். 3ஆம் திருமுறையில 11வது பதிகம் காந்தார பஞ்சமம். மின்னிய செஞ்சடை வெண்பிறையன் விரிநூலினன் பண்ணிய நாள் மறை பாடியாடி பல ஊர்கள் போய் அன்னமன்ன நடையானோடும் அமரும் இடம் புன்னை நல் மாமலர் பொன்னுதிர்க்கும் புனவாயிலே. அந்த புன்னை என்ன பண்ணுதான், புண் மாதிரி உதிர்க்குதான். அப்படி இருக்கக்கூடிய புன்னை மரங்கள். சாமியே எப்பவுமே புன்னைவனநாதர், சாமிக்கே புன்னைவனநாதர்னு பேர் உண்டு. மயிலாப்பூர்ல நிறைய இடங்கள்ல புன்னை மரத்தடியில சாமி இருப்பார். அந்த மாதிரி புன்னை வலையில இருக்குங்கிறாங்க. சாமி பல ஊர்கள்ல போய் ஆடினாலும் இந்த அம்பாளோட இங்க அன்னமன்ன நடையாளம் மாதர் மட பேடியும் மட அன்னமன்னதோ நடையுடைன்னு சொல்றாலே அந்த மட அன்னம் மாதிரி இருக்கக்கூடிய அம்பாளோடையும் புன்னை மலர்ல ஒதுக்கக்கூடிய இந்த மரத்து கீழே இருக்க சுவாமி மகிழ மரத்து கீழே மகிழ்ந்து இருப்பாரு. அதுக்கு மாதிரி புன்னை மரத்து கீழையும் இருப்பாரு சுவாமி. நல்மாமலர் பொண்ணு உதிர்க்கும் புனவாயிலே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த 2வது பாடல்ல கூட சொல்றாங்க, புண்டரீகம் மலர். 2வது பாடல்ல 4வது வரையில புண்டரீகம் மலர் பொய்கை சூழ்ந்த புனல் வாயிலே அப்படின்ட்டு அந்த தாமரை மலர்கள் இருக்கக்கூடியதுனாலும் அந்த தாமரையில இருக்கக்கூடிய பிரம்மனும்
லட்சுமியும் 2 பேரும் வழிபாடு செய்த பொய்கை இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. பொன் தொடியால் உமைப்பங்கன், பொன் தொடினா வளையல் அர்த்தம், பொன்னாலான தொடி வளையலை அணிந்திருக்க அம்பாளுக்கு வந்து இதுல நம்மளோட தலைநாயரு கோல்வலை நாயகி அம்மையுடைய குற்றம்புறுத்தநாதர் அங்க கூட என்னது கோல்வலை நாயகி அம்பாளோட வளையத்தை சொல்லுவாங்க. பொன் தொடியான் உமைபங்கம் மேமும் புனவாயிலை கற்றவர்தாம் தொழுதேத்தன் என்ற கடல் காழியான் நல்தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் நன்மையால் அச்சமிழ் பாடல் 10 ஏத்தவள் தான் அருள் சேர்வாரு அப்படின்ட்டு இங்க கருணை நாயகி அம்மையோட நாயன் பழம்பதிநாதரை வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. இங்க இருந்து நம்ம சாமி அடுத்தது எங்க போறாங்கன்னா மணமேற்குடிக்கு வராங்க. மணமேற்குடி நமக்கு ஒரு சிறப்பான தலம். என்ன தலம்ன்றது நமக்கு தெரியும். யாரு? நம்மளோட குலச்சிறை நாயனாரோட ஊர் இல்லைங்களா மணமேற்குடி. குலச்சிறை நாயனாரோட ஊரு. அதான் பதிநிலவு புனமாயில் போயிட்டு 2795 பாடல் பெரிய புராணத்துல. பதிநிலவு பாண்டி நாடு அதனில் முக்கன் பரமனால் மகிழ்விடங்கள் பலவும் போற்றி விதிநிலவு வேதநூல் நெறியாக்கி வெண்ணீட்டின் சார்பினால் முக்கியதாக கதியருளி காழிநகர் வாழ வந்தார் கண்ணுதலான் திருத்தொண்டர் பலரும் சூழ மதிநிலவு குலவேந்தன் போற்றிச் செல்ல மந்திரியார் பதி மணமேற்குடியில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த பாண்டி நாட்டுல இது வரைக்கும் எங்கெல்லாம் வராங்க? நம்மளோட யார் யாரும் வந்து தல யாத்திரை வராங்க. நம்ம பிள்ளைப்பெருமானார் வராங்க, பிள்ளைப்பெருமானார் கூட அடியார் பெருமக்கள் வராங்க, அவர் நின்றசேல் நெடுமாறனார் வராரு, மங்கையர்கரசி அம்மையார் வராங்க, குலச்சிறை நாயனார் வராரு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து பிள்ளைப்பெருமானாரை விட்டு பிரிய மனம் இல்லாம இவங்களோட தல யாத்திரைங்க பாண்டி நாடு தானே, அவங்க நாடு தானே, அதனால அப்படியே தல யாத்திரை வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும்போது இந்த மணமேற்குடின்றதும் பாண்டி நாட்டை சேர்ந்ததுதான். அங்க வராங்க. அங்கே கொஞ்ச நாள் கேட்கணுமா அங்க எப்படியான வரவேற்பு இருந்திருக்குன்றத நம்ம தெய்வ சேக்கிழ பெருமாள் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளோட குலச்சிறை நாயனாரு சும்மாவே எப்படி வரவேற்பார், அவரோட பதி அப்ப எப்படியெல்லாம் வரவேற்பார் அப்படின்றது தெரியாது. அந்நகரின் இனித மறவார் அருள் சூழ்ந்த பதிகளில் நீடு அங்கனதன் கோயில் தாழ்ந்து அங்க பக்கத்துல இருக்க கோயில்கள் எல்லாம் தாழ்ந்து மண்ணு திரு தொண்டருடன் மீண்டு சேர்ந்து மன்னவனும் மங்கையர்க்கு அரசியாரும் கொள்நவில் குலச்சிறையார் தாமும் கூடி குறைகழகள் பணிந்து குறை கொண்டு போற்ற சென்னி வளர் மதி அணிந்தார் பாதம் போற்றி சிறபெருத்து செல்வன் இனி அப்ப இவங்க எல்லாரும் இருக்கும் பொழுது பொண்ணாவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுனாக்கா இனி அதோட பாண்டி நாட்டோட எல்லை வந்துருச்சு. அங்க நடுவுல ஒரு வெள்ளாறுதான் இருக்கு. அது தாண்டினா என்னது நம்மளோட சோழ நாடு வரப்போகுது. பொங்கு புனல் காவிரி நாடு அதனில் நீண்டு போதுதற்கு திரும்ப சோழ நாட்டுக்கு வரணும். திருவுள்ளமாக பெற்று அப்ப மனசுல நினைப்பு வந்துட்டு நாம பெருமானாருக்கு மங்கையர்க்கு அரசியார் தாமும் தென்னவர் மன்னனும் மந்திரியார் தாமும் கூட அங்கு அவர் தம் திருப்பாதம் பிரியல் ஆற்றாது உடன் போக ஒருபடுமோ அவ்வளவு நோக்கி அவ்வளவுன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. என்னன்னா அவரு மன்னர், அம்மா வந்து மகாராணி, மந்திரியார், இவங்க எல்லாம் எத்தனை பெரிய வேலை, எத்தனை பெரிய உயர்ந்த பதவி, ஊரு எல்லாத்தையும் மட்டும் நான் உங்க பின்னாடித்தான் வருவேன் அப்படின்னு அவங்க வந்து இவ்வளவு நாள் பிள்ளைப்பெருமானோரோட இருந்ததால நமக்கே அப்படிதானே இருக்கு. பாண்டி நாட்டை விட்டு வர்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இவ்வளவு நாள் சுத்த இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு குஷியா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இருந்தாலும் பிள்ளைப்பெருமானோர வர்றதால எந்த நாடா இருந்தா நமக்கு என்னன்னு வந்துட்டோம். அவங்களுக்கு வந்து அவங்க நாடா இருந்தாலும் நாடு வேணாம் வேணும் வேணாம். நம்ம சேரமான் பெருமான் சொன்னார்ல பாரோட விண்ணாட்சி எமக்கும் அது பாடல் மாதம் மலர்னு நம்பியார் ஒரு சொல்லுவார். அது மாதிரி எனக்கு நாடும் வேணாம் வீடும் வேணாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு உங்க திருவடிதான் வேணும்னு அவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அவங்களால பிரியவே முடியல. அப்படி இருக்கும் பொழுது இங்க அப்ப நம்ம பெருமானார் சொல்றாரு இங்கினான் மொழிந்ததனுக்கு இசைந்தீராகில் ஈசர் சிவன் நெறி போற்றி இருப்பேர். என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? நான் சொல்றதை கேட்கணும். என்னது? ஈசர் சிவன் பெருமான் கோயில எங்கெல்லாம் வணங்குறீங்களோ அங்கெல்லாம் என்னோட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒருவாறு தேய்ச்சுறாங்க. ஈசர் சிவர் நெறி போற்றிப்பேன் நெறியிலேயே இருங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா அந்த நெறி தளர்ந்து எங்கேயோ பாதாளத்துல விழுந்த நாட்டை மீட்டு எடுத்து சுவாமி கொடுத்திருக்காங்க. அதை வந்து கரெக்டா அதே இடத்துல மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அதை வந்து நீங்க போற்றி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட உடனே ஈசர் சிவநெறி போற்றி இருப்பீர் அப்படின்னு சொல்லி ஒருவாறு அவங்க 3 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க நம்ம பிள்ளை பெருமான. சால மிக தலைவன் என்னதான் சொன்னாலும் என்னது எப்படி முடியும்? பிள்ளை பெருமானாரை பிரிந்தீரன்னு பிள்ளை பெருமானாரே சொன்னா கூட முடியுமா? அது முடியாதது தானே. தளரா வண்ணம்
தகுவன மற்றவர்க்கு அருளை எப்படி எப்படியோ அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து சமாதானம் சொல்லுமோ அப்படியெல்லாம் சமாதானம் சொல்லி அவங்களுக்கு அருள் செய்ததுக்கு அப்புறம் மேலவந்தன் பனிமறுக்க இவங்க ரொம்பவும் நம்ம குருநாதர்கிட்ட அவங்க பேச்சை மீறக்கூடாது இல்லைங்களா? இல்ல நான் அப்படிதான் செய்வேன். நம்ம ஏற்பக நாயனார்னு சொன்னேன் கொண்டு வந்து விடுறாரு. மீளனோடனே திரும்பி கூட இல்ல நான் அது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆபத்து இருக்கும் நான் வரேன்னு சொல்ல கிடையாது. சொன்ன சொல்லல அப்படியே நின்னணும். அது மாதிரி என்ன பண்றாங்க, அது அவரு நம்ம பெருமானார் பேச்ச மறுக்கிறதுக்கு பயந்து மீன்வதனுக்கு ஒருவாறு சரி நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு சொல்லி திருவடியில விழுந்து ஞாலமொய்ய மந்தரோனும் பிள்ளையாரை பிரியாத நண்பினோடும் தொழுது நின்னா. நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இத்தனை தூரம் பெருமானோரோட இருந்துட்டாங்க எவ்வளவு காலம் இல்லைங்களா? தல யாத்திரை அதுவும் வந்து எவ்வளவு செய்திருக்காங்க அவங்க இந்த நாட்டுக்கு. அவரை பிரிகிறதுன்றது அது சொல்லக்கூட முடியல நமக்கு. ஆளவிடம் உண்டவரை அடிகள் போற்ற அந்நாட்டை அகன்று மீண்டு அணையச் செல்வார். பொன்னிவளம் அவங்களோட உள்ளம் வந்து எப்படி இருந்திருக்கோன்றது முழுசா நம்மளுக்கு புரியலனாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்கு. அளவிடம் உண்டவரை அடிகள் போற்ற அந்நாட்டை அகன்று மீண்டு அணையச் செல்வார். ஒரு வாரம் அவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, திரும்பவும் ஆலவாய்க்கு எழுந்தருள் பண்ணிட்டாங்க. யாரு குலச்சிறை நாயனாரும் நின்றசீர் நெடுமாறனாரும் மங்கையர்க்கரசி அம்மாரும் அவங்களோட வந்த ஆயத்தாரும். பொன்னிவளம் நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு, சோழ நாட்டுக்கு. பொன்னிவளம் தரநாடு புகுந்து நிற்க பொறுவில் திருத்தொண்டர் குழாத்தினோடும் பன்னக பூண் அணிந்தவர் தம் கோயில் தோறும் பக்தருடன் பதியுள்ளோர் போற்றச் சென்று கன்னிமதில் திருக்கலரும் போற்றி கண்டம் கரை அணிந்தார் பாதாளீஸ்வரம் பாடி பாடுறாங்க. அப்ப திருக்கலருக்கு வராங்க. அடுத்தது என்னன்னாக்கா பாதாளீஸ்வரம்னு சொல்லக்கூடிய அந்த தலமும் பாடுறாங்க. முள்ளி அடுத்து இது திருக்கலர் 2ஆம் திருமுறையில ஹன்சீகாமரம் சோழ நாட்டு காவிரி தரையில 105வது பதி. இது வந்து பாரிசாத வனம்னு சொல்லப்படுது. அங்க நீங்க போனீங்கன்னா கலர்ல துர்வாசருக்கு சுவாமி வந்து கூத்த பெருமானார் வலம் வரப்ப கூத்த பெருமானாரும் அம்மையும் இருப்பாங்க, சிவகாமி அம்மை. ஏத்தாப்புலயே துர்வாச முனிவர் இருப்பார். அவருக்காக இங்க வந்து சுவாமி வந்து திருக்கூத்து காட்சி அளித்தார். அதனால இந்த கூத்த கும்பிட்டுக்கிட்டே நம்மளோட துர்வாச முனிவர் இருப்பார். நம்மளும் அவரையும் வணங்கி அவரோட அருள் பெற்று நம்ம கூத்த பெருமானோட அருளையும் அங்க பெறலாம். ரொம்ப அழகா இருப்பார் சுவாமி. அப்புறம் வந்து பராசரர் காலவர் போன்ற முனிவர்கள் இங்க வழிபாடிட்டு இருக்காங்க. சுப்பிரமணியர் சன்னதி வந்து ரொம்ப சிறப்பாக பேசும். சுவாமி திருநாமம் வந்து கலர்மூலைநாதர். அம்பாள் வந்து இளங்கொம்பன்னாள். அம்மை வந்து இளங்கொம்பு மாதிரி இருப்பாங்க. தீர்த்தம் திருவாசர் வழிபாடு செய்தால் திருவாசர் தீர்த்தம். மரம் வந்து பாரிசாத மரம் இருக்குது. இந்த ஊருக்கே பாரிசாத வனம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. திருக்கலர் குழிலும் வயலும் மதிலும் மருகும் மாடமும் விழாமாக மல்க சிறந்த திருக்கலருள் பிச்சை பெணி கொண்டு இருக்கக்கூடிய பெருமானாரை அடைந்தவருக்கு எல்லா அருள்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருக்கலர்ல. இரண்டாம் திருமுறையில நீருணா கயல் வாவி சோழ் போழி நீண்ட மாமலன் இண்டு மாமதில் திருநாள் மருகில் விழாமல்கு திருக்கலருள் ஊருளாரிட பிச்சை பேனம்மோ ஒருவனே மூலி செஞ்சடை மதில் ஆர நின்றவனே அடைந்தான் கருளாயே ஆர நின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே இந்து வந்தேழு மாடவீதி ஏழ்கொள் காளி நக கவுனியன் செந்தேன் மொழியா அவ சேரும் திருக்கலருள் அந்தி அன்னதோமெனியானை அமரதம் பெருமானை ஞானசம் வந்தன் சொல்லிவை
பத்தும் பாடதவமாமே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா அந்த கலர்ல சீகாமர பண்ணல பாடுறாங்க. அடுத்து பாதாளீச்சுரம்ன்றது. இந்த பாதாளீச்சுரம் வந்து இப்ப வந்து பாமணின்னு சொல்றோம், பாம்பணின்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். பாம்பணி, பாமணி அது மாதிரி எல்லாம் சொல்றோம். பாதாளன்றது நம்மளோட இது. பாதாள உலகத்துல இருந்து ஏன் பாதாளீச்சுரம்னாக்கா, பாதாள உலகத்துல இருந்து ஆதிசேஷன் தம்பியாகிய தனஞ்சயன்ற ஒரு அந்த பாம்பு வந்து இந்த பொந்து வழியா அந்த பிளத்து வழியா வந்து பூசித்தது. அதனால பாதாளம், சர்பபுரம், பாதாளீஸ்வரம் அப்படின்லாம் அது வந்து சாமி பேரு சர்பபுரீஸ்வரர். சர்பம்னா விஷம். அம்பாளோட பேரு என்ன தெரியுமா? அமுத நாயகி. அவங்க அமுதம், இவர் விஷமா வச்சிருந்தாலும் அவங்க அமுதமா இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். மின்னியல் செஞ்சடனு மதிமத்தமோடு பொன்னியல் கொன்றையினான் வெள்ளை தோடமர் காதினான் குழையான் அப்படிலாம் சொல்லி அவரை கூடிய இந்த பெருமானார் எங்க இருக்காருன்னா இந்த பாதாளதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்குறிஞ்சியில சொல்றாங்க. 1ஆம் திருமுறையில 108வது பதிகம். பண் வந்து வியாழக்குறிஞ்சி. மின்னிய செஞ்சடைமே விளங்கும் மதி மத்தமோடு நல்ல பொன்னியல் கொன்றையினான் புனல் சூடி பொற்பமரும் அன்னமன நடையாளொரு பாகத்தமந்தருளினாலும் பண்ணிய பாடலை நான் உரை கோயில் பாதாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த இதை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எழில் வானத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி திருப்பூவனம், இரும்புலை இதெல்லாம் கூட போயிருக்காங்க. ஆனா அந்த பதிகங்கள்ல அப்புறமா அந்த இந்த இடத்துல வரல. அடுத்து மலைவர சொந்தம் அகிலம் தேக்க முந்தி முள்ளிவாய்க்கரை பாதாள சிரமம் பாடி முன்னடைந்த பதிப்பிரவும் பணிந்து போற்றி முள்ளிவாய்க்கரை அணைந்தால் முன்னூல் மார்பர். 896வது பாடல். அடுத்து 897. அந்த முள்ளிவாய்க்கரைன்னு அந்த அந்த முள்ளி ஆறு இருக்கு இல்லைங்களா? இப்பயும் முள்ளி ஆறுன்னு அதுக்கு பேரு. மலைவள சந்தனம் அகிலும் தேக்கு முந்தி. அப்பாபாபா, அது மலையில இருக்க சந்தனத்தை அடிச்சு பெரட்டி எடுத்துட்டு வருதான். அப்புறம் தேக்கு இதெல்லாத்தையும் அடிச்சுட்டு வருதான். அப்பனா எவ்வளவு தண்ணி வருதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. மலர் பிறங்கள் அது வந்து உந்திட்டு வருதான். மலர் பிறங்கள் வண்டிரப்ப சுமந்து அதெல்லாம் வேகமா இருக்கு, அதனால அடிச்சு பரண்டு வருதான். மலர் வந்து மென்மையா இருக்கும், அதனால அது உள்ளி தள்ளிக்கிட்டு வருதான். ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. அலை பெருகி ஆலயங்கா இப்படி எல்லாம் அடிச்சுட்டு வருதுன்னா அப்ப தண்ணி வந்து அதிகமா வருது. அலை பெருகி ஆலயங்கா வண்ணம் ஆறு பெருகுதான். இத வந்து இப்ப இந்த ஓடம்போக்கி நிகழ்வு நடக்குது. தீபாவளி அன்னைக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு நடக்கும். தீபாவளி அப்ப ஐப்பசி அமாவாசைக்கு நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான மழையாதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மழை காலம், நிறைய மழை வந்து இந்த முள்ளி ஆத்துல வந்து தண்ணி நிறைய அடிச்சுட்டு வருதான். எப்படி அடிச்சுட்டு வருதுன்னா நிலைப்புறையும் ஓடக்கோள் நிலையாம. ஓடம்ன்றது நீங்க பாத்திருக்கீங்களா? ஓடம்னா இப்ப நம்ம போட்டுன்னு சொல்லிட்டு போட் ஹவுஸ்ல எல்லாம் போறோம், அந்த மாதிரி கிடையாது. ஓடம்ன்றது நல்ல நீட்டா இருக்கும். பழைய காலத்து திரைப்படங்கள்லாம் பார்த்தோம். என்ன பாட்டு? அமைதியான நதியினிலே ஓடம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது பெரிய நீட்டா ஒரு ஓடம் இருக்கும். அதை வந்து ஒரு கோல் வச்சு ஒருத்தர் நல்லா இவ்வளவு பெரிய கோல் இருக்கும் தண்ணிக்குள்ள செலுத்துவார். தண்ணிக்குள்ள செலுத்தி அதுக்கப்புறம் அந்த அதை தள்ளும் போதுதான் அந்த ஓடம் தள்ள போகும். அப்ப தண்ணிக்குள்ள அந்த காலை வந்து அந்த சொல்லுங்கம்மா லோகாம்மா, லோகநாயகி அம்மா. சரி, தெரியாம கைப்பட்டு போல சொல்லுவாங்கல்ல, துடுப்பு வச்சு தள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்கல்லம்மா போட்ல. இல்ல 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 துடுப்புன்றது என்னன்னாக்கா ஒரு பட்டையா இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போகும்போது நமக்கு கொடுக்குறாங்களா, அதுதான் துடுப்பு. அது மேல தள்ளி அப்படியே மேல ஒரு 4 பேர் 5 பேர் போறது. அது என்னன்னா மேல இருக்க தண்ணிய தள்ளினாலே நம்ம போயிடலாம். ஓடம்ன்றது அப்படி கிடையாது. பெருசா நிறைய பேர் போலாம். அந்த கோல் வந்து நீட்டா இருக்கும். அந்த கோல், அந்த கோல் ஆழம் வரைக்கும் செலுத்துவாங்க.
இருந்து இந்த ஊடத்தை செலுத்துவாங்க. அதை தெரிஞ்சவங்க மாட்டு செலுத்த முடியும். இப்ப நம்ம போயிட்டு தடக்குன்னு ஒரு துடுப்பு போட்டு போட் ஓட்டுறோமே, அந்த மாதிரி கிடையாது. அது வேற, இது வேற. அதனாலதான் அந்த பழைய படம் சொல்றேன். பழைய படங்கள்ல வந்து அந்த ஊடம் காட்டுவாங்க. அது ரொம்ப கஷ்டம் அது செலுத்துறது. அந்த ஊடம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த கூலே உள்ள போகாது. தண்ணி இவ்வளவு போர்ஸா போகும்போது கூல் எப்படி உள்ள போகும், அடிச்சிட்டு போயிடும் இல்லைங்களா? அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, நீர்வாழ் கரையின் கண் நிறுத்தி அந்த கரையில வந்துட்டு ஓடத்தை நிறுத்திட்டு கட்டி வச்சுட்டு அவங்க இன்னைக்கு என்ன ஓடத்தை ஓட்ட முடியும், தண்ணியே நிலைமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஓடக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க, ஓடத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓடம் இல்லைன்னா மட்டும் என்ன, நம்ம சாமி நடந்தே கூட தண்ணியில அழைச்சிட்டு போவாங்க. இருந்தாலும் சொல்றேன், ஓடத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க 897வது பாட்டுல. கலை பயிலும் கவுனியர் கோன். அவங்க வந்து என்னன்னா கலை பயிலும் அந்த திருமுறைகள் மட்டும்தான் வந்து சுவாமி கொடுத்தாருல, எல்லாமே கொடுத்தாங்க. அம்பாள் என்ன பண்றாங்க, எல்லா கலையும் கொடுத்துதான் அதோட சேர்த்து சிவஞானமும் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த கலை பவுனியும் கவுனியர் கோன் அதனை கண்டு அக்கரையின் கண் எழுந்தருள் நின்ற கலை இப்படி பார்த்துட்டு அந்த கரையில வந்து நின்று பாக்குறாங்க. பார்த்தா வெள்ளம் கரை புரண்டு போடுது. ஓடக்காரங்க யாரையும் காணும், ஓடம் மாத்திரம்தான் இருக்கு. தேவர் பிரான் அமர்ந்த திரு கள்ளம்போதூர் எப்படிப்பான்னு அதையும் தாண்டி பாக்குறாங்க. அந்த கோபுரம் தெரிஞ்சது. அப்புறம் என்ன, கோபுரத்தை பார்த்துட்டா நம்மளே இப்ப கார்ல போறோம், கோபுரம் தெரிஞ்சிச்சுன்னா சீட்ல உட்கார மாட்டேன் நானு. திடத்தளத்தோட எந்திரி அதாவது வண்டியை நிறுத்தினாட்டு குதிச்சுற மாதிரி ஒரு பரபரப்பு வந்துடும் நம்மளுக்கு கோயில பாத்துட்டோம்னா இல்லைங்களா? அவன் என் பையன் சொல்லுவான், அம்மா இருங்க கோயில் வாசல்ல நிறுத்துறேன், இருங்க கதவை காரை நிறுத்துறேன்னுமா. அந்த பரபரப்பு நமக்குள்ள வந்துரும் இல்லைங்களா? நமக்கே எப்படி இருக்குன்னா இப்ப பெருமானாருக்கு எப்படி இருக்கும், கோபுரமே என்னது ஸ்தூல லிங்கம், கோபுரம்னா கோபுரமா, ஸ்தூல லிங்கம், சாமி வெளியில இருந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படி தேவபிரான் அமர்ந்த திருக்கொல்லம்போதூர் எதிர் தோன்ற திருவுள்ளம் பணிய சென்று மேவுதலா. உடனே கோபுரத்தை பார்த்த உடனே இப்பவே இந்த நிமிடமே சுவாமியை வணங்கணும்னு மனசுல துரிவுளம் பற்றிட்டாங்க. மேவுதலால் ஊடங்கள் விடுவார் என்று ஒழிந்திடமும் மிக்கதோர் விரைவார் சந்தை காவலனார் ஊடத்தின கிடுக்கிடுன்னு இறங்குறாங்க. யோசிக்கவே இல்லை, போயிட்டு என்னத்த ஊடத்தெல்லாம் கட்ட ஊத்திட்டாங்க. அவிழ்த்து கண்ணுதலாம் திருத்தொண்ட தம்மை ஏற்றி நாவலமே. இது ரொம்ப அழகான இடம் அந்த இடம். இந்த இடத்தையும் நீங்க திருத்தொண்ட தம்மை ஏற்றி நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்ம தம்மை கொட்டம் என்று நவன்று பாடன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்களா, கட்டெல்லாம் அவுத்துட்டு ஓடத்துல வந்து சாமி அவங்க போய் பார்க்கணும் இல்ல, அடியார் பெருமக்கள் எல்லாரும் ஏத்திட்டாங்க. ஏத்திட்டு அதுக்கப்புறம் இவங்க ஏறி நிக்கிறாங்க. அதாவது ஒரு போட்டுன்னா என்ன பண்ணும், உட்கார்ந்து தள்ளணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிக்கிறாங்க. அதுவும் தண்ணி நில கொள்ளாத இருக்குது. அது மேல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த ஓடத்துல இருக்கிறாங்க. அது மேல நம்ம பெருமானார் நிக்கிறாங்க. நின்னுட்டு அங்க கோல் வேணும் இல்லையா, அந்த கோலெல்லாம் அவங்க ஒண்ணும் எடுக்கவே கிடையாது. அவங்க கிட்ட ஒரு கோல் இருக்கு, என்னது, நாவலமே கோலாக. அவங்க என்ன சொன்னாலும் நடக்கக்கூடிய நாவு இருக்கும் பொழுது, அந்த பஞ்சாக்கிரம் நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்துன்னு நமசிவாயம் சொன்ன நாவு இருக்கும் பொழுது வேற என்ன தேவை? அந்த நாவலமே கோவலமாக அதன் மேல் நின்று நம்ம தம்மை கொட்டம் என்று நவின்று பாட அப்படின்னு சொல்றாங்க. பெருமானாரை, நம்மளோட பெருமானாரை கொட்டம் என்று நவின்று பாட அப்படின்னு சொல்றாங்க. கொட்டம்னா வாசனை மிகுந்த என்று நவின்று பாட. உம்பர் உய்ய நஞ்சுண்டாள் அருளால் ஓடம் சில சொல்ல உந்துதலால் ஊடு சென்று செம்பன்னீர் சடையாதம் கொள்ளும் போது தனை சேர அக்கறையில் சேர்ந்த பின்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, மேல ஏறி நின்றுட்டு கொட்டமே கமலம்னு பாடுறாங்க. கொட்டம்னா மிகுந்த வாசனைகள் மிகுந்த இடம்னு இது ஒண்ணு அர்த்தம். வாசனை மிகுந்த இது ஆட்சியில இருந்து தோணியில கொல்லம்புதூர் கோயில்ல போய் பாடினதுல இந்த கோயிலே பாடினது, இது ஆத்திலே இருந்து பாடினது. ஈரடி மேல் வைப்பு யாப்பமதி காவிரி தென்கரையில பாடல் பெற்ற தலத்துல 113வது பதியா இருக்கக்கூடியது திருக்கொல்லம்பூதூர்னு சொல்றது. வில்வவனம்னு சொல்லலாம், களம்பூர்னு இப்ப சொல்றாங்க. இப்ப கொல்லம்பூதூர்னு போய் கேட்டா தெரியாது, களம்பூர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த களம்பூர்ன்ற இடத்துல இந்த இது இருக்கு. சுவாமி வந்து வில்வவனநாதர், அம்மை சௌந்தரிய நாயகி, பதிகம் மரம் வந்து வில்வம். பாட்டு காந்தார பஞ்சமத்துல கொட்டமே கமழும் சொல்லக்கூடிய பாடல். வாசனை பண்டம், அங்க போனா அப்படியே வாசனை கமகமன்னு இருக்கான். ஏன்னா கொன்றை மரம் எல்லாம் இருக்குதுல்ல,
ஈரடி மேல் வைப்பு, காந்தார பஞ்சமம், 3ஆம் திருமுறையில 6வது பதிகம். 3ஆம் திருமுறையில 6வது பதிகம். கொட்டமேல் கமழும் கொல்லம் போதோ நட்ட மாடிய நம்பனை உள்க செல்ல சிந்தையா தோழ நல்குமாரருள் நம்பனே அப்படின்றாங்க. என்னன்னா, கொட்டமை அழகிய வாசனைகள் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த கொல்லம்பூதூர்ல நட்டமாடி நமக்கெல்லாம் வந்த அந்த உயிர்களாம் இயக்கத்துக்காக ஐந்தருள்ன்ற நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய பெருமானாரை உடுகணும், நாங்க நினைக்கணும். அவர் சிந்தையில தான் இருக்காரு, ஆனா வெளிப்படையா அவரை பார்க்கணும், அந்த சிந்தையில இருக்கக்கூடிய பெருமானாரை பார்க்கணும். அதனால இந்த இந்த ஓடம் செல்ல உந்துக, இந்த ஓடம் போகணும் அப்படின்னு பாடுறாங்க. கோட்டகழனி கொல்லம் போதோ நாட்டக தோரை நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தோழ நல்குமாரருள் நம்பனே உடமன் கொல்லம் போதோ. 6வது பாட்டுல என்ன ஆயிடுச்சு? ஓடம் போயிடுச்சு. ஓடம் வந்தனையும் கொல்லம் போதோராடல் பேணிய அடிகளை உள்க செல்ல முந்துக சிந்தையா தோழ நல்குமாரருள் நம்பனே. ஒன்றை இதுல எல்லாம் செல்ல உந்துகன்னு வரும். இந்த கடைசியில நிறைவு பாடல்ல மட்டும் வேற வைப்பு வைப்பாங்க. ஒன்றை சேசடையான் கொல்லம் போதோ நன்று காழையோள் ஞான சம்பந்தன் இன்று சொல் மாலை கொண்டு ஏத்தமன்னார் போய் என்றும் மாணவரோடு இருப்பாரே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அந்த சௌந்தரநாயகியோட வில்பனாதுல நிறைய புஸ்தகத்துல இருப்பாரோ அப்படின்னு இருக்கும். அது இருந்ததுன்னா திருத்திக்கோங்க, இருப்பாரேங்கிறது தான் சரியான பாடம். இருப்பாரோன்றது இல்ல, ஒரு துணைக்காலத்து அதிகமா இருக்கும், அதை அடிச்சிருங்க. இருப்பாரே அப்படிங்கறதுதான் சரியான பாடல். இப்படி பாடுறாங்க. பாடினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பாடினதுக்கு அப்புறம் என்ன இருக்குது? கண்டிப்பா ஓடம் நகர்ந்து அப்படியே மெதுவா போகுது. செலச்செலன்னு கொடுப்பாங்க. நம்மளோட செலச்செலனாக்கா செல்ல உண்டுகள் கண்ணாபின்னான போலியாம் ஓடும். எங்க போகணுமோ அங்க அழகா போய் கரையில போய் கோயில் வாசல்ல போய் நிக்குதான். அதான் செலச்செல உந்துக. ஒரு செலன்றது சரியான டைரக்ஷனா சரியான திசையில சரியானபடி நகர்ந்து போச்சான் அந்த ஓடம். அப்ப செலச்செல உந்துதெல்லாம் ஊடு சென்று அது குறுக்கால போகுது. தண்ணி இப்படி போகுது, நம்ம பெருமானாரோட குறுக்க போகுது. செம்போனார் சடையாதம் கொல்லம்போதோர் தனைச்சேர அக்கறையில் சேர்ந்த பின்பு நம்பர் அவர்தமை வணங்க ஞானம் உண்ட பிள்ளையார் நல் தொண்டர். உடனே நம்ம பிள்ளை பெருமானார் என்ன பண்றாங்க? தொண்டரோட கீழே இறங்கி அங்க பெருமானாரை போய் வணங்குறாங்க. நீலிலை கோபுரம் அதனை இறைஞ்சி புக்கு, அங்க இருக்க கோபுரத்தை முதல்ல வணங்கிட்டு தொண்டரோட அங்க போயிட்டு தானுவே ஆற்றின் கண் ஓட மொய்க்கும் தன்மையாரால் தந்த தலைவா நாக பூனினாய் கலிச்சுருவை போட்ட முக்கன் புனிதனே அப்படின்லாம் சொல்லி நன்றியோட பாடுறாங்க. அங்கேயும் கூட பாடல் பாடியிருக்க வேணும், அது நமக்கு கிடைக்கல அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஐப்பசி அமாவாசைக்கு அப்புறம் இன்னும் அமாவாசைக்கு மறுநாள் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு மறுநாள் இந்த ஓட திருவிழா இன்னமும் அங்க நல்லா நடக்குது. கோயிலும் நல்லா மெயின்டைன், நகரத்தார் கோயில் நல்லா இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு தடவையாவது இந்த விழாக்கள் எல்லாம் போய் பார்க்க தானே வேணும். கண்ணினால் அவள் விழா நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்ப அந்த விழாக்கள் எல்லாம் போய் பார்க்கணும். அப்படி பாக்குறாங்க. அங்க போயிட்டு அந்த பெருமானார நன்றி சொல்றாங்க. சாமி, இந்த ஓடத்தை நாங்க முன்னாடி அங்க அந்த சீகாழில இருக்கும் போதெல்லாம் ஒரு எண்டிகா வச்சிருந்தோம். ஏகப்பட்ட பேர் போவோம். அங்கங்க எங்கேயாவது நின்னுக்குச்சு போச்சுனாக்க உடனே இந்த பாட்டை சொல்லிதான் பாடுவோம். உடனே வண்டி கிளம்பிரும். அது எங்களுக்கு அது பாட்டு சொல்லின உடனே வண்டி கிளம்பிரும் நம்பி பாடுவோம். அது மாதிரி சொல்லும். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா காந்தார பஞ்சமம் நீருக்குண்டான பண்ணா இருக்குது. நம்மளோட நம்பி சுவாமி என்ன பண்றாங்க? திருவையாறு போகணும், இந்த பக்கம் நிக்கிறாங்க. காவிரி ஆத்துல கரை புரண்டு ஓடுது.
சேரமான் பெருமானும் இவரும் பார்க்கணும், திருவையாறு போகணும். என்ன பண்றது? ஓடம் இல்ல. ஆனா என்ன சொல்றாங்க? வரவும் பரிசொன்று அறியேன் நானு. அதுவும் என்ன பண்றாங்க? காந்தார பஞ்சமத்துல பாடுறாங்க. சுவாமி அங்கேருந்து ஓலம் ஓலம் அப்படின்னு நின்னு இந்த தண்ணிய குறுக்க நிறுத்தி இவருக்கு அழகா அது கூட என்ன பண்ணுவாங்களாம், தண்ணிய நிறுத்தினது மட்டும் இல்ல, அதுல நடந்தால் நம்பிசாமியோட திருவடிகள் வலிக்குமா. அதனால அழகான சுத்தமான மணலை அந்த அந்த சங்கு அதெல்லாம் இருந்து கால்ல குத்தும் இல்லையா, அதனால மென்மையான மணலை பரப்பி விட்டாராம் சுவாமி. அதுல அப்படியே நடந்து போய் திருவையாறு போய் சுவாமியை பார்த்து வணங்கிட்டு திரும்பி கரையேறுற வரைக்கும், அவர் மட்டும் இல்ல, அவரோட திருக்கூட்டம் முழுக்க கரையேறுற வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே நிக்குது. அப்ப அந்த காந்தார பஞ்சமம் பண்ணுதான் அந்த நீருக்கு உண்டானது. நம்மளோட அப்பர் பெருமானார என்ன பண்ணாங்க? கல்லை கட்டி கடல்ல கொண்டு போட்டாங்க. அப்ப அவர் பாடினு வந்தது, சொற்றுணை வேதியன் சோதியானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு அந்த நீருக்குண்டான பதிகமான காந்தார பஞ்சமம் தான் பாடுறாங்க. இங்க நம்ம பிள்ளை பெருமான மூவருமே காந்தார பஞ்சமம் தான் ரொம்ப அழகா பாடுறாங்கன்றது. காந்தார பஞ்சமம்ன்றது என்னன்னா, கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பெருமானோட திருக்குறளை கிட்ட கொண்டு வர்றது அந்த பண்ணுக்குண்டான தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இந்த காந்தார பஞ்சம பாடி அங்க இருக்க சுவாமிய வழிபாடு செய்துட்டு அடுத்தது என்ன பண்றாங்க? திருநள்ளாறுக்கு போறாங்க. நல்லாறு அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, நல்ல நட்டம் நள்ளிரலில் நட்டம் பயின்று ஆடுவான்னு நம்ம சாமியை சொல்லுவோம். நல்லன்னாக்கா அந்த உச்சி ரெண்டு சேர்ந்த இரவும் பகலும் சேர்ற அந்த இதுதான் நல்லாறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால அது மாதிரி இந்த நல்லாறு என்னன்னா, ரெண்டு ஆறும் இணையிற இடத்துல நடுவுல இருக்கு. அதனால இதுக்கு பேரு நல்லாறுன்னு இந்த தலத்துக்கு பேரு. நல்லாறு அப்படின்ற கூடிய தலத்துக்கு பேரு. போற்றி செத்து புறம் போந்து அங்குரையும் நாளை எங்க கொஞ்ச நாள் கொல்லம்புதூர்ல இருக்காங்க. ஊழியன் முன் பொன் சமைத்து. அப்பதான் சுவாமிக்கு ஞாபகம் வருது, நம்ம நெருப்புல போடும்போது பச்சை பதிகமா வந்தது இல்லையா, திருநள்ளாற்று பெருமான போகமாத்த பொன்மலை அம்மையுடன் தர்பாரணேஸ்வரனா நம்மளுக்கு அந்த பதிகமா வந்தாரு, நம்மள அப்படியே பச்சை பதிகமா ஆக்கினாரு. அவரை போய் பார்க்காம இவ்வளவு நாள் இருக்கமே அப்படின்ற எண்ணம் வருது. ஊழியன் முன் பொன் சமைத்து அமலர் தம்மோடு ஏற்ற பெரு வாதின் கண் எரியின் வேவா பதிகமுடை இறையவரை இறைஞ்சவடி. பெயர்பட்ட பதிகம் பெற்ற பெருமானாரு, அவரை போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வருதான். ஆற்றவும் அங்கு அருள் பெற்று போந்து எங்க கொல்லம்புதூர்ல இருக்க சாமி கிட்ட போய், சாமி நான் திருநள்ளாற்றுல உங்களோட தரிசனம் பண்ண போறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு அவர்கிட்ட அனுமதி பெற்று அனைத்து பதிகள் வழியில இருக்க பதிகள்லாம் இறைஞ்சி அந்த வழியில இருக்க பதிகள்லாம் நம்ம அப்பர் பெருமானோட இவங்க வணங்கி வந்த இடம் தான். நல்லாறு எய்து நாடுடைய நாயகர் கோயில் நல்லினாரே அப்படின்ட்டு நல்லாறுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்மளோட பெருமானாரோட கோயிலுக்கு போறாங்க. நீடு திரு தொண்டர் புடைசூழ அங்க நித்தல யானத்து இடையிணைந்து தொண்டர்களும் புடைசூழ அங்க போய் அங்க முத்து நித்தலம்னா முத்து முத்து சிவிகளை இறங்கி குதிச்சாங்களாம். அப்படியே குதிச்சு வீடுடைய திருவாயில் பெரிய பெருமையுடைய அந்த திருவாயில பணிந்து புகுந்து பிறையணிந்த சென்னியார் மண்ணும் கோயில், நம்மளோட பெருமானார் மாதர் பிறை கன்னியானேன்னு சொல்ற மாதிரி பிறையணிந்த சென்னியார் மண்ணும் கோயில் இப்பதான் கூப்பிடுவாங்க நம்ம கோயில். மாடு வளம் கொண்டு உள்ளால் மகிழ்ந்த புக்கு மலர்கரங்கள் குவித்திரஞ்சு வள்ளலாரை பாடக மல்லடி எடுத்து பாடி பரவினார் கண்ணருவி பறந்து பாய. இந்த கொல்லம்புதூர்ல ஒரு விஷயம் எனக்கு அது படிக்கும் போது தோணுச்சு. இங்க என்ன பண்றாங்க, ஓடம் இருக்கு, ஓடத்துல எல்லாரும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் கடைசியா ஏறி நின்னு இது பண்றாங்க இல்லைங்களா, அதானே சொல்றாரு, திருத்தொண்ட தம்மையற்றி நாவலமா கோலமாக. எல்லா இடத்துலயும் அப்படிதான் பண்றாங்க சுவாமி இல்லையா. அங்கேயும் என்ன பண்றாங்க, முடிந்த முடிவா நல்லூர் பெருமளத்திலையும் எல்லாரையும் அந்த சோதியில அனுப்பிட்டு கடைசியா தான் போறாங்க. ஏன்னா அவங்க போனா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக அந்த அடியார்கள் தொண்டர்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம பிள்ளை பெருமானார் எவ்வளவு கருணை நோக்கத்தோட இருக்கிறாங்க அப்படின்றது இயல்பாவே அவங்களோட வரலாறுல எல்லா இடத்துலயும் இருக்குது பாத்தீங்களா. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடகம் எடுத்து பாடி தென்னவர் பொன் முன்னமலர் செய்த வாதில் தீயின் கண்ணிடும் ஏடு பச்சையாக்கி என் உள்ள துணையாகி ஆளவாயில் அமர்ந்திருவார் என்ன கொள் என்று பாடுறாங்களாம். நல்லாரு வணங்கி சென்று அந்த மாதிரின்னு சொல்றாங்க.
திரு நல்லாரும் திரு ஆலவாய். இங்க வந்து பார்த்த உடனே இருக்கிறது திரு நல்லாறுலதான். ஆனா வந்து இந்த பாட்டு வந்து திரு நல்லாரும் திரு ஆலவாயின்னு கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி 2 வரி வந்து நல்லாத்துக்கும் 2 வரி ஆலவாய்க்கும் இருக்குது. ஏன்னா இங்க வந்து நின்ன மாத்திரத்துல அவருக்கு ஆலவாயில பெரும்பாலும் நீங்க இங்க இருந்தீங்க, இங்க இருந்து அங்க ஆலவாயில வந்து நாங்க வந்து எரியில இந்த ஏட்ட போடும் பொழுது அங்கேயே நின்று பச்சை பதிகமா எப்படியெல்லாம் செய்தீங்க சாமி அப்படின்ற உணர்வு வருது. இந்த சுவாமியும் நினைக்கிறாரு, அந்த சுவாமியும் நினைக்கிறாரு. அதனால 2 வரி வந்து நல்லாற்றுக்கும், 2 வரி ஆலவாய்க்கும் இருக்கும். அதனால திரு நல்லாரும் திரு ஆலவாயும் இருக்கும். அது மாதிரி இது ஒரு இறைவன் திருமுன்பு பாடினது. வினாவுரை பதிகம். நம்ம வினாவுரை பதிகம் நிறைய பாக்குறோம். நம்ம பிள்ளை பெருமாளாது அடியார்களை பார்த்து கேட்பாங்க, மனதை பார்த்து வினா பண்ணுவாங்க. இப்ப வந்து சாமி கிட்ட நேரடியா வினா கேக்குறாங்க. அந்த அந்த மாதிரி அமைந்த பாடல் இது. 1ஆம் திருமுறை 7வது பதிகம் நட்டபாடையில் அமைந்தது. பாடக மெல்லடி பாவையோடும் படுமின காடிடம் பற்றி நின்று நாடகமாடம் நல்லாருடைய நம்பெருமான் இதை என்போல் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதைத்தி வாழ்த்த ஆடகமானம் நெடுங்கு கூட ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே அப்படின்றாங்க. என்னன்னா பாடகம்னாக்கா கொலுசு. நம்ம பெண்கள் அணியக்கூடிய அந்த கால் அணிக்கு பேரு பாடகம், ஆண்கள் அணியக்கூடிய கால் அணிக்கு பேரு கழல். அப்ப அந்த பாடகம் மெல்லடி பாவையோடும், அந்த பாடகம்ன்ற அந்த கொலுசு அணிந்திருக்கக்கூடிய அம்மைய மெல்லடி மெல்ல மெல்ல அன்னமன்ன மெல்லடி பஞ்சன் மெல்லடி பாவையார் இல்லையா நம்ம அம்மா, அவங்களோட படுமின காடு. ஆனா அவங்களை ஆடுற இடம் பாருங்க, படுமின காடுல பற்றி நின்று நாடகம். நாடகம்னா என்னது? கூத்து. கூத்து என்னது? ஐந்தொழில். அதை ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய நல்லாரோட பெருமை. சுவாமி இது என்னன்னு சொல்லுங்களேன். நீங்க இங்க இருந்து எப்படிதான் அந்த எந்த ஊருக்கு வந்தீங்க? சூடக முன்கை மடந்தமா நிறைய வளையல்கள் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பெண்கள் கணவரோட வந்து வாழ்த்தி வணங்குறாங்க இல்லையா? அந்த நிறைய மாடக்கூடெல்லாம் இருந்ததுல ஆலவாய் மதுரை அந்த பதியில அமர்ந்து இங்கேருந்து அங்க வந்து அமர்ந்தீங்களே, இந்த தீயில எப்படி அமர்ந்தீங்க சுவாமி? எப்படி சுவாமி இதை நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஆச்சரியத்துல எப்படா தங்கம் இதை அங்கேருந்து இங்க குதிச்சிருக்கோம் சாப்பிடல. உடனே அது எப்படி எப்படிடா தங்கம் இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்ச அப்படின்னு இல்லைங்களா? அது அது இயல்பா சாமிக்கு இது பெரிய விஷயம் இல்லைன்னு நம்ம பெருமானாருக்கு தெரியும். இருந்தாலும் அது அப்படி கேக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். கோவன ஆடையும் நீற்று 7வது பாடல். கோவன ஆடையும் நீற்று பூச்சும் கொடுமழையேந்தலும் செஞ்சடையும் நவன பாட்டும் நல்லாருடைய நம்பெருமானிது என்போல் சொல்லாய் புவன மேனி இளைய மாத பொன்னும் மணியும் பொழித்தெடுத்து அவன வீதியில் ஆடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே அப்படின்றாரு. அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்களாம், பொண்ணு மணியெல்லாம் நிறுத்தி எடுத்தா வேலைக்கு ஆவாதான். எல்லாம் மணியெல்லாம் பொண்ணெல்லாம் கொண்டு வாங்கன்னு முரத்துல போட்டு கொடிச்சு எடுக்கிறாங்களாம். எதெல்லாம் சின்ன மணி, இதெல்லாம் பெரிய மணி, எது நடுத்தர மணி, எது பொடி மணின்றத பொழிச்சு எடுக்கிறாங்களா. அத்தனை இருக்கக்கூடிய ஆலவாயில வந்து அமர்ந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகா அந்த நிறைவு பாடல். அன்புடையானை அரணை கூடல் ஆலவாய் மேவியதென்கொள் என்று நன்புனை நாதனை நல்லாற்றானை நயம்பெற போற்றி நலம் குலாமும் பொன்புடை சோதர மாட காழி பூசுரஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் 10ம் வல்லார் இமயவரேத்த இருப்பதாமே அப்படின்னு அங்க பூகமாத்த பூங்குலை அம்மையுடனாய பச்சை தர்பார நேசத்துல பச்சை பதிகத்துல 4வது அடியில நம்பெருமான்ற வார்த்தை இங்க திரும்பவும் போடுறாங்க. நம்பெருமானை அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. நலம் குலாவும் அப்படின்ட்டு. அது குலாவணும். குலா ஆடும் குலாத்தில்லை அப்படின்னு குலா பத்தெல்லாம் நம்மளுக்கு இருக்குது இல்லையா? நலம் குலாவணும். சுவாமி கிட்ட நலம் குலாவணும். சாமி பேசணும். சாமிய ஒரு இடத்துல உயரத்துல வைக்காம, ஆமா சாமி வழிபாட்டுக்குடையவர் தான், உயர்ந்தவர் தான், ஆனாலும் அவர்கிட்ட நலன் குலாவணும். சாமி நீங்க இந்த பதிகங்கள்லாம் பாடும்பொழுது நீங்க எப்படி சாமி அங்க வந்தீங்க அப்படி எல்லாம் கேட்கிறாரு இல்லையா? அதே மாதிரி திருவாரூருக்கு போறோமா, திருவாரூர் சாமியை பார்த்து சாமி
ரொம்ப நாளும் உங்களை பார்க்காதே இருந்தேன் சாமி. இப்ப எனக்கு எப்ப நீங்க அருள் பண்ணீங்க, இன்னைக்காவது அருள் பண்ணீங்களே, இன்னைக்கு வந்து உங்களை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க சாமி. ரொம்ப நன்றி சாமி. அடிக்கடி உங்களை வந்து பாக்குறதுக்கு இதெல்லாம் பேசணும், சாமி கிட்ட பேசணும். நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு நைவேத்தியம்னா கூட ஒரு நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாடி ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு பலகாரம் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ, ஒரு அதிர்சம் வாங்கிட்டு வராங்க. அதை வந்து வச்சுட்டு, சாமி நேத்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அந்த அம்மா வந்தாங்களா, அவங்க வந்து இந்த இந்த அதிர்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சாமி அப்படின்னு சொல்லி அதை நைவேத்தியம் பண்ணணும். அப்ப அது கூட அப்ப பேசணும். என்னதான் நீங்க பாட்டு சொல்றோம், மந்திரம் சொன்னாலும் அந்த அதுதான் நலம் குலாவறதுன்னு சொல்றது. சாமி எப்பயும் நலம் குலாவதுதான். அவர் எவ்வளவு பெரியவர்னா பெரியவர் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் உயர்ந்தவர் தான், அவரை மாற்று கருத்து இல்ல. அவர்கிட்ட மதிப்பு மரியாதையும் தான் இருக்கணும். இருந்தாலும் நலம் குலாவமும் வேணும். அதுதான் நமக்கு நம்ம மனதை சுவாமி கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு வழி. அதை வந்து நிறைய நம்மளோட பெருமானார் சொல்றாங்க. இந்த நலம் குலாவுன பதிகம் வந்து இந்த பதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் திருவிராகத்துல பாடுறாங்க இந்த இடத்துல. 2ஆம் திருமுறையில 32வது பதிகமா இருக்கக்கூடும். 33 மன்னிக்கணும். ஏடுமலை கொன்றையரவிந்தில வன்னி மாடவன செஞ்சடையும் 5 நிலம் என்ப ஓடுமழி ஞாழ் குறவேறு சுரபுன்னை நாடுமலி வாசம் அது வீசிய நல்லாரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தளத்துல அமைந்த பாடலை இந்த பாடல் பாடுறாங்க. அடுத்தது வந்து தெளிச்சேரிக்கு போறாங்களா, நம்ம திருநள்ளாறுலயே நம்ம கொஞ்ச நாள இருப்போம். இருந்துட்டு அடுத்த பகுதி அடுத்த வகுப்புல தெளிச்சேரிக்கு அப்புறம் தெளிச்சேரி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு பகுதியா இருக்கக்கூடிய புத்தரை வாதில் வென்ற பகுதியெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ந்து குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைக்க தடையொன்றின்றே தன்னடைந்தார்க்கலாம் அடையன் என்று மானை காணல என்ற மாதிரி தடையொன்றின்றே இந்த வகுப்பை திரும்பவும் அடுத்த வாரமும் தொடர்ந்து நம்ம செலுத்தணும்னு சொல்லி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நேரடி வகுப்புல கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இனி ஒரு 10 நிமிடங்களா உங்க எவ்வளவு நேரமோ உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அடியேன் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம். பெருமான் முகமாத்த பொன்மலையம்மையோட தர்பாரணேஸ்வரர் திருவடிகள் போற்றி போட்டு பெருமான் காழைப்பிள்ளையார் பொன்னார் மலரடிகள் போற்றி போட்டு தெய்வ சிக்கா பெருமான் திருவடிகள் போற்றி போட்டு. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. முடிச்சிட்டீங்களாமா? சிவாயன் இந்த ஒரு நிமிடம் கை திருச்சிற்றம்பலம் அம்மா. சிவாயனம்மா. திருவடி வணக்கம். அருமை நல்ல கருத்து. இன்னைக்கு எல்லா தளத்துக்கும் போயிட்டோம். ராமேஸ்வரத்துல இருந்து திருகோணமலை திருக்கேதீஸ்வரம் போயிட்டு நிறைய திருத்தலங்களா எடுத்துன்னு போய் வந்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க திருப்பண வயல் சொன்னீங்க, சாமி பெரியங்களா இருப்பாங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னம்பர் கோயில்லையும் சாமி பெரிய பானம் தாம்மா. அதுக்கும் ஒரு 20-25 முழம் வேஸ்டி எடுத்துதான் போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்து, நீங்க சொல்லக்குள்ள ஞாபகம் வந்தது. நிறைய கருத்து எடுத்து. ஆமா, பானம் வந்து வழிபட்டதுன்றதால பெரிய சுவாமி அந்த சுத்தி வரணும்ன்றதா பெரிய கருவறை பெரிய திருமேனியா இருப்பார். சிறப்பு. அது மாதிரி நிறைய விளக்கம் எடுத்து சொன்னீங்கம்மா. ஒவ்வொரு அதாவது நம்ம ஆன்மா என்ன பண்ணணும், எப்படிலாம் இறைவனை வணங்கணும், அவர் யார் நல்ல தாயின்னு நல்ல தலைவர் அவர் பெருமான். அவரை எப்படி அவர் திருவடியில எப்படி எல்லாம் வணங்கணும், அடியாறுகளை சொல்ற மாதிரி நமக்கும் சொன்ன மாதிரிதான் இருந்தது நீங்க சொன்னது. சாமி வழிபாடுலாம் எப்படின்னா ஒரு மிக சிறப்பான ஒரு வழிபாடு. மேல பூத்தொண்டு ஒரு பாடல கூட பூத்தொண்டு பத்தி அந்த 10 பாடலையும் வருது. ஒவ்வொரு பாடலா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. நல்லா சிறப்பான ஒரு பாடல் அது. அப்பதான் அதை கவனிச்சு. இவ்வளவு நாள் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அந்த பாடலை. ஆனா அந்த பாடல் இது வரைக்கும் நம்ம வந்து அதை இது பண்றது இல்லை. அப்படி மேலோட்டம் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடல்லையும் அந்த பூ எப்படி கொண்டுன்னு போகணும், கந்தமா மலரு எப்படி தொண்டு செய்யணும்ன்றது ஒவ்வொரு பாடலையும் எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அந்த வாயுபவன் ஆதிசிஷனுக்கும் அந்த மேருமலையை அடித்து சென்று சொன்னீங்களே, இது மூடு பக்கமா சிதறிச்சு. அந்த அது திருச்சிராப்பள்ளி, காலத்தி, திருகோணமலை, அந்த தட்சிண கைலாயன்றது ஒரு சிறப்பு வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய தெரிஞ்சாகணும். கைலாயன்றது வந்து ஒரு சிறப்புன்னா அந்த 3 தலத்தையும் தரிசனம் பண்ணாலே கைலாயம் தரிசனம் பண்ண மாதிரிதான் அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்தது
இந்த பாதாளேஸ்வரர் அந்த திருத்தலத்தை பத்தி அழகா எடுத்து, சாமி பேரு சர்ப்பபுரீஸ்வரர், அமிர்தநாயகி, என்ன அழகான ஒரு பெயர், அந்த இடத்தும் விளக்கம் கொடுத்தீங்க. இந்த கொல்லம்புத்தூருடைய எல்லா தலமும் அடியின் சென்றிருக்கேன். ஆனாலும் நீங்க மறுபடியும் எடுத்து வர ஞாபகப்படுத்தக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் போயிட்டு வந்து பல காலம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது மறுபடியும் ஒரு தடவை எடுத்து ஞாபகப்படுத்துறீங்க. ஆனா திருகோணமலை, திருக்கேச்சி இப்ப சமீபத்துல தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்பதான் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். நானு மறுபடியும் போயிட்டு வந்தோம். கும்பாபிஷேகாயி எல்லா கோயிலுமே ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம வாயில சொல்லக்கூடாது இத. இருந்தாலும் அந்த தமிழ்நாட்டு இருக்கிற திருத்தலத்துல விட அந்த என்ன சொல்றது, இலங்கையில இருக்கிற ஒரு சிறப்பு வந்து சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அப்புறம் திருகோணமலைய திருக்கைத்தலத்துல அந்த சோமஸ்கந்த மூர்த்தியை பாத்தீங்கன்னா அருமையான ஒரு மூர்த்தம். அப்படியே ஒரு ஆளு, ஒரு அம்பால அம்பிகையும் உக்காண்டு இருக்கிற கோலம், அவ்வளவு ஒரு அழகான ஒரு கோலம். அது எங்கேயுமே இந்த மாதிரி நான் திருத்தலத்தை பார்த்ததில்லை. எனக்கு வந்து அண்ணாமலையார் தான் ஆத்மார்த்த மூர்த்தி. எந்த இடத்துல போய் கொடுத்தா கூட அந்த சோமஸ்கந்த மூர்த்தி சிலையை கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு மனசுல வந்து இந்த நம்ம திருவண்ணாமலையுடைய அம்மையப்பர் அந்த சோமஸ்கந்த மூர்த்தி அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கும். அப்படியே அந்த அலங்காரத்தோட அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆனா இதே மாதிரி மனசு நினைச்சிட்டு நாங்க போயிட்டு சாமி பார்த்து போய் என்ன அழகு, கோயில் மூடி இருந்தாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அடியாரும் இதை தரிசனம் பண்ணதான் இந்த மறுபடியும் இந்த தலை யாத்திரைக்கு வந்திருக்கணும், வந்து பாருங்க பாருங்கன்னு எல்லாரும் எடுத்துன்னு போய் அந்த சாமியை அம்பாடியும் எடுத்து காமிச்சு விட்டு ரொம்ப சிறப்பான ஒரு தலம் நீங்க சொன்னது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அந்த உற்சவ சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அழுக்கு மாதிரிதான் இருக்கும். அந்தந்த நேரத்துல ஒரு வழிபாடுன்ற நேரத்துல மட்டும்தான் அதை அபிஷேகம் பண்ணக்குள்ள சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு காலையில தான் புதுசு சாமி வந்து இறங்குச்சா, இன்னைக்குதான் வந்து அமைச்சு அப்படியே சரி உருக்கி எடுத்தா அந்த கோயில்ல வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் கொடுப்போம். மனசுல அழியாத ஒரு கோலம் அப்படின்னா அந்த திருவோணமலை, திருக்கேச்சரம் இல்லாத எல்லா திருத்தலங்களையும் பாத்தீங்கன்னா அப்படியே அம்பாலும் அந்த உற்சவ சில மூர்த்தினா அப்படியே பல இருக்கும். அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அங்கெல்லாம் அப்படியே சுத்தமா அவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க. அந்த தெருக்கள் வீதியெல்லாம் கூட தமிழ்ல அழகா, அந்த யாழ்ப்பாணத்துல அந்த மாதோட்டன்ற பேரெல்லாம் அந்த இடமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அடியனுக்கு எத்தனை முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் அதை மறக்க முடியாது. இந்த ராவணன் வந்து அவங்க தாய்க்கு ஒரு 7 குளம் விட்டுன அந்த தலமெல்லாம் போய் தரிசனம் பண்ணோம். எல்லா தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தோம். ஒருவேளை நாங்க நல்ல வெய்ய நேரத்துல போனதுனால ஒரே மாதிரி இருந்ததா என்னன்னு தெரியல. ஒண்ணு மட்டும் கொஞ்சம் சூடு அதிகமா இருந்தது, மற்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஆனா அது அனுபவபூர்வமா ஒவ்வொன்னா ஒரு தண்ணி விட்டு அடுத்த தொட்டு பார்த்தா அப்படி இருக்குமோ தெரியல. ஆனா நல்ல உணர்வு இருந்தது. ஓரளவுக்கு அங்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நீங்க போனது மறுபடியும் எனக்கு யாத்திரை போன மாதிரியே ஒரு உணர்வு வந்ததுமா. அதுவும் நம்ம ஐயா சாமி காழிப்பிள்ளையார் போக்குள்ளேயே நம்ம நெடுமாறன், நம்ம குளச்சேரி ஐயா, அதுக்கப்புறம் மங்கையக்கரிசி அம்மா, அவங்களோடய நாமளும் பயணம் பண்ண மாதிரி இருந்தது. எப்படின்னா நீங்க உணர்ந்து சொல்லக்கூடதான் நாங்களும் அது உணரும். அதுதான் ஒரு குரு வேணும்னு சொல்றாங்க போட்டு நினைச்சுக்கிட்டேன் நான். இவ்வளவு அழகா ஒரு விளக்கம் சொல்லணும் முடியும்னா அதை உணர்ந்தாதான் நம்ம சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த உணர்ந்து பேசக்குள்ளேயே நீங்க அந்த இடத்த தானாவே கையை தூக்கின்னு போறதும், நீங்க உருகி அந்த பாடுறதும், என்னதான் நம்ம ராகம், எங்களுக்கெல்லாம் ராகலாம் அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் இந்த நட்ட ராகம், அந்த காந்தார பஞ்சம், அந்த நீருக்கு உகந்த ஒரு பதிகம், அந்த கொட்டமே அந்த கோயிலுக்கு போய் திருஞானசந்தர் போனாரு, எம்பெருமானே அந்த வழி விட்டு அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்குள்ளெல்லாம் நாங்க அந்த பதிகெல்லாம் ஒவ்வொரு தலம் போனா கூட அந்த தலத்தினுடைய சிறப்பு, அந்த தீர்த்தம் என்ன, அந்த என்ன சொல்றது தல விருட்சம் என்ன, அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, யார் என்னென்ன பதிகம் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புக்கு போட்டு, சின்னதா புக்கு போட்டு அதெல்லாம் படிச்சு முதல் பாட்டு கடைசி பாட்டு படிச்சுதான் போய் வருவோம். இருந்தாலும் அதை அப்படியே மறந்துடுறோம். ஆனாலும் இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த விஷயம்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு உணர்ந்தீங்கன்னா அந்த தளத்தினோட போய் சாமி இவ்வளவு பெருசு இருப்பாரு, இவ்வளவு பானம் அப்படி இருக்கும், இவ்வளவு துணி தேவைப்படுது அப்படி உணர்ந்து நீங்க எடுத்து சொல்லக்குள்ள உண்மையிலே எனக்கு ரொம்ப கண்ணீர் வந்தது. ரொம்ப அருமையா அந்த உணர்ச்சி வசத்தோட நம்ம பேசுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்களும் அந்த மாதிரி கொண்டுன்னு வரணும், நம்ம அடியாருன்னா அந்த 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 உருக்கத்தோட ஒவ்வொரு தலமும் போய் வரணும் அப்படின்றத நீங்க சொல்ற மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேமா. நிறைய விளக்கம், அவ்வளவு அருமையான விளக்கம், ஒவ்வொரு பாடலையும் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப வேகமா போனா கூட அந்த பாடல் ஒரு பாடல் பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்க தோணுச்சு. திருநள்ளாறு போயிட்டு அந்த பதிகத்தை எடுத்து, திருநள்ளாறுனா இரவும் பார்க்கணும் சேருன்ற மாதிரி இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிறதுனா நல்லாருன்றது அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சிறப்புமா.
ரொம்ப நாளா உங்களுடைய குரல் பதிவு கேட்காமலே இருந்துமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இறைவன் திருவருளால நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணக்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நம்ம அடியார் அம்மா விஜயகுமாரி அம்மா, விஜயலட்சுமி அம்மா அவரோட காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பேர், எங்களுக்கு அவங்களும் ஒரு குருதான். எல்லாமே ஞானாசிரியரா வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து தேவசேனாதி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இன்னைக்கு வந்து அப்பர் அருள் நிமிடத்தை மறைஞான சம்பந்தர் குரு இல்லையா இன்னைக்கு என்ன சொல்ற மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜை இன்னைக்கு அந்த குரு பூஜைக்கு ஐயா வந்து பேச பிறகு காலையில அவருக்கு ஒரு பதிவு எல்லாம் போட்டு பத்திரிக்கை போட்டோம். வந்துருவாங்கய்யா, எல்லா அடியாரெல்லாம் வந்துருவாங்கய்யா. ரொம்ப சிறப்பான ஒரு குழுமங்கய்யா. எல்லாம் பெரிய பெரிய அருள்மார்கள் தான் வந்திருக்கிறாங்க, அருளாளர்கள் தான் எல்லாருமே. அவங்களாம் தான் வந்து நம்ம வகுப்பு எடுக்கிறாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களாமா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அவர் பாக்குறாரு, ஆனா வர முடியல, நேரம் இருக்காது ஐயாவுக்கு. அப்படி சொல்லக்குள்ள ரொம்ப சிறப்பா சொன்னாரு. எல்லாம் எவ்வளவு அழகா பேரு அவரு பாக்குறாரு. நேத்து கூட வந்தாரு, நேத்து முன்தர நீங்க இளையான்குடி மாறனை பத்தி பேசக்குள்ள ஐயா வந்தாரு. அவர் நிறைய கருத்து பகிர்ந்துக்கினாரு. ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால வாழ்த்து பாடல் மட்டும் பாடி முடிச்சிடறோம்மா. வான்மிகில் வழாது பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அம்மா விஜயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா, வாருங்களம்மா.